such a great joy to be here in this evening time. இந்த நாள் மாலை வேளையிலே இங்கு இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. And I'm so blessed to be here. நான் இந்த இடத்தில் இருப்பது மிகுந்த We'll off this fan. ஆசீர்வாதமாக இருக்கிறது. And yes. So first of all, I thank God for keeping me here. முதலாவதாக தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். And I thank Pastor for giving me a wonderful chance. இந்த அருமையான தருணத்தை தந்த நல்ல போதகருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Yes. Okay. Yes. I thank Pastor's family for giving me a wonderful chance. இந்த அருமையான தருணத்தை தந்த இந்த போதகருக்கும் போதகர் குடும்பத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். I've not met Pastor's whole family. நான் பாஸ்டருடைய முழு குடும்பத்தை இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. I know Pastor. பார்த்ததில்லை. I know Pastor, but நான் போதகர் அறிவேன். And it's a great blessing to be here in your church. இந்த இடத்துல இருப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. Wow. Amen. When there is joy in the presence of God. எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னத்திலே சந்தோஷம் இருக்கிறது. We had a wonderful worship. நாம் மிகுந்த அருமையான ஆராதனையில் கலந்து கொண்டோம். Wonderful music. அருமையான ஒரு இசையை நீங்க வாசித்தீர்கள். Where there is good music, there is super good. ஆமென். எங்கு நல்ல இசை இருக்கிறதோ அங்க ரொம்ப மிகுந்த அருமையான That's what Bible says. அதான் வேதமாய் சொல்கிறது. When the harp player started to play, prophets started to prophesy. ஆமென். அந்த வீணையர்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சார். Elisha wanted to prophesy. He said, "Bring me the harpist." அந்த எலிசா அந்த தீர்க்கதரிசி சொல்ல விரும்பும் பொழுது அவர் மியூசிஷியனை கூட்ட வாசிக்க சொல்றாரு. இசையை வாசி, நீ வாசிக்கும் பொழுதே நான் தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் சொல்றாரு. How much God uses the prophet, that much God uses the musician also. எப்படி தீர்க்கதரிசி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ அப்படியே நல்ல இசை அமைப்பாளர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். In ministry everything is important. ஊழியத்துல எல்லா விதமான காரியம் முக்கியமான ஒரு இது. More than I preach, நான் பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும் the one who is setting the mic also is doing something great. மைக்கை செட் பண்ற மிக்ஸர்ல உட்கார்ந்து இருக்கிற நபர்களோட முக்கியமானவர்கள். The one who is playing keyboard also doing great. கீபோர்டை வாசிக்கிறவர்கள் கூட மிகவும் முக்கியமானவர்கள். The one who is hearing and clapping hands also doing great. இங்க அமர்ந்து கையை தட்டுகிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆமென். Yes. So ஹalleluya. I thank all the pastors who are sitting here. I greet you all in the precious name of Jesus Christ. இங்க அமர்ந்திருக்க எல்லா போதகர்களும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. I don't know all the names. எல்லா போதகருடைய பேர் எனக்கு தெரியாது. But I thank Pastor Nathaniel for being here. I thank Pastor Reethan who invited me here into this திருவாரூர். நத்தனல் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷம் மரித்தன் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்தான் என்னை இந்த திருவாரூருக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். My name is Aaron Vinod. என்னுடைய பெயர் ஆரோன் வினோத். I'm 19 years old right now. எனக்கு 19 வயது இப்பொழுது ஆகிறது. So every teens here, இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள் 17, 16, 16, 17, 18. When I said teens, இந்த டீன் வயதில் உள்ள 17. 17 வயது, 18 வயது. Some people may, old people also may raise hand. சில வயதான நபர்களுக்கு கையை உயர்த்துறீங்க. Last time I asked, why are you raising hand? எதுக்குங்க நீங்க கையை உயர்த்துறீங்கன்னு கேட்ட வயசானவங்கள பார்த்து The old uncle said, அந்த வயசான ஐயா விதமா சொன்னாங்க, body only old, spirit is still young. தம்பி எனக்கு வயசு தான் ஆயிருக்கலாம், ஆனா உடம்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. How in English you say, don't judge the book by its cover. ஆமா, புக்க பார்த்து அது கவரை பார்த்து அந்த புக்கை எடை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. So I started my ministry at the age of 13. என்னுடைய 13வது வயதில் ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். I was 8th grade when I started to do the ministry of God. நான் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். When I say ministry, it's not only preaching. நான் ஊழியம் என்று சொல்லும் பொழுது பிரசங்கத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை. Amen. Ministry is everything. On stage, off stage, everything what you do. ஊழியம் என்பது பிரசங்க பீடம் கீழே உள்ள எல்லா ஊழியத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். At the age of 13 I started. 13ஆம் வயதில் நான் ஆரம்பித்தேன். Last 5 years. கடந்த 5 ஆண்டுகள் I can say one word. ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியும். My God is faithful. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். God is faithful. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். I did not say my dad is faithful. நான் எங்க அப்பா உண்மை உள்ளவர்னு சொல்ல மாட்டேன். Amen. My God is faithful. ஆனா என் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். I did not say my church is faithful. எங்க சபை உண்மை உள்ளது என்று சொல்ல மாட்டேன். Amen. My God is faithful. ஆனா ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். Because the one who catches your hand will take you to the end of your journey. உங்க கரங்களை எந்த தெய்வம் பிடித்திருக்காரோ அந்த தெய்வம் கடைசி வரைக்கும் உங்க பயணத்தை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார்.
If a man prepare, it will be temporary. மனிதன் ஆரம்பித்த ஒரு காரியம் அது தற்காலிகமானதாக But இருக்கும். if God opens, it will be permanent. ஆனா ஆண்டவர் திறந்திருந்தா அது நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். It will be permanent blessing. அது ஒரு நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. So we are in the permanent blessing of the Lord. நாம் இப்பொழுது நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? And I have a short prophetic word what the Lord just put into my ஒரு heart. சிறிய தீர்க்கதரிசனமான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். I'm not going to preach long. நான் பெரிய பிரசங்கத்தை இங்க செய்யவில்லை. I don't know whether you are tired or not tired. நீங்க டயர்டா இல்ல நான் டயர்டான்னு I தெரியல. don't know whether you are tired or not. நீங்க டயர்டா இருக்கீங்களா எனக்கு தெரியல. I am little tired. ஆனா நான் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன். Amen. As Elijah said, எலிசா சொன்னது போல I am also a man. நானும் ஒரு மனுஷன் தான். Amen. Genesis chapter 49. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். Amen. Verse 5 to 7. 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். Genesis chapter 49. இல்ல சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 5 to 7. 5 முதல் 7 I வசனங்கள். have a small habit of reading together. எனக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்ன்ற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. So if we can read it together on the count of 3. ஆகையினால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் 3 எண்ணுவேன். அந்த 3வது எண்ணி முடிக்கும் பொழுது வாசிக்க ஆரம்பிக்கலாம். Pastor will read it in mic. நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். 1 2 3. Yes. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவருடைய கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவருடைய கோபம், கொடுமையான அவருடைய மூர்க்கம் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவள் சிதறவும் பண்ணுவேன். Amen. ஆமென். You may think why this boy is making us to read this verse. எதுக்காக இந்த பையன் இந்த வசனத்தை வாசிக்க சொல்றான்னு யோசிக்கலாம். I thought he will preach about blessing. Here it is written about curse. நான் நினைச்சேன் இந்த தம்பி வந்து ஆசீர்வாதமா பேசுவான்னு பார்த்தா ஆனா இங்க இருக்க சாபத்தை இங்க வாசித்து கொண்டிருக்கானே யோசித்து கொண்டிருக்கலாம். This verse Jacob talks about Simeon and Levi. இந்த வசனத்திலே சிமியோனும் லேவியும் குறித்து யாக்கோபு இந்த இடத்துல பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். And when I read this word I understood. இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது விதமாக அதை உணர்ந்து கொண்டேன். Jacob is in old deathbed. யாக்கோபு தன்னுடைய மரண படுக்கையில் இருந்தான். Last part of his life. அவருடைய மரண படுக்கையில் அவன் இருந்தான். In another few more years or few more months he may die. ஒரு சில மாதங்களிலேயோ சில வருடங்களிலேயோ அவன் மரித்து போகக்கூடிய காலகட்டத்தில் அவன் இருந்தான். And usually when father dies, ஒரு தகப்பன் வழக்கமாக மரிக்கும் பொழுது, when it comes to dying period, அவருடைய மரண படுக்கைக்கு வரும் பொழுது அவர் usually he calls his children. அவர் எல்லா பிள்ளைகளையும் அழைத்து What will he do? அவர் என்ன செய்வாரு? This land is for you. இந்த இடம் உனக்கு. This is for you. இந்த இடம் உனக்கு. Don't fight with them. ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது. Amen. For girl this much money. இந்த பொண்ணுக்கு இந்த இவ்வளவு பணம் கொடுக்கணும். For boy this much. இந்த பையனுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும். He divides blessing. அவர் எல்லாவற்றையும் வகுத்து கொடுப்பார் ஆசீர்வாதங்களை. Same way. அதே போல தான் Jacob is also dividing. யாக்கோபும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். Jacob said, Reuben you are blessed. ரூபனே, யாக்கோபு சொல்றார், ரூபனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Judah you are blessed. யூதாவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Benjamin you are blessed. பெஞ்சமினே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Joseph you are blessed. யோசேப்பே நீ மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன். But when it comes to ஆனா இப்போ Simeon and Levi, சிமியோனுக்கும் லேவிக்கும் வரும் பொழுது he looked at them and said, அவர் ரெண்டு பேரையும் பார்த்து விதமாய் சொல்கிறார், I don't forget what you have did. நீங்க செஞ்சதை நான் நிச்சயமா மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். I curse you. நான் உன்னை சபிக்கிறேன் என்று சொல்கிறார். What did he do? அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? I curse you. நான் உன்னை சபிக்கிறேன் என்று சொல்கிறார். Amen. But one thing I want to say, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். today இன்றைக்கு we are going to read what happened behind this scripture. இந்த வசனத்துக்கு பின்பதாக என்ன நடந்தது என்று நாம் வாசிக்க போகிறோம். And we are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். I mean, why did Jacob curse Simeon and Levi? ஏன் யாக்கோபு சிமியோனையும் லேவியும் சபிக்க வேண்டும்? I mean, Jacob did not forget what happened in Shechem. யாக்கோபு சிக்கீம் நகரத்திலே இந்த அவனுக்கு என்ன நடந்தது என்பதை மறக்கவில்லை. I mean, in Genesis chapter 34. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே, I don't know whether you all know. இந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. I'll just revise for you. நான் இதை சொல்லி இதை சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். Genesis 34. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். Amen. Chapter 1 first verse. Genesis. அது முதல் வசனம் விதமாய் சொல்கிறது. Amen. Yes. You can read. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவன் அவளை ஏவியனாக ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம்
என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாளின் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்திலே சீகேம் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடு பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் அந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை இஸ்ரவேலே செய்ததினால் அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேம் மின் மனம் உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கை கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவன் தகப்பனையும் அவள் சகோதரனையும் நோக்கி, உங்கள் கண்கள் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசுமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடினால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களில் இருக்கிற ஆண் மக்கள் யாவரும். After that, you know what happened? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய நடந்தது என்று சொல்லி He said you have to circumcise. அவன் சொன்னா நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, that one girl, அந்த ஒரு பெண்ணுக்காக they all circumcised. அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணினார்கள். And after the circumcision, அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுக்கு பின்பதாக Simeon and Levi, சிமியோனும் லேவியும் went and killed everybody. அவர்கள் போய் எல்லாரையும் கொண்டு போட்டார்கள், எல்லா ஆண் மக்களையும் கொண்டு போட்டார்கள், went and killed everybody. எல்லா மக்களையும் கொண்டு போட்டார்கள். அந்த இடத்துல Jacob போய் now is angry. யாக்கோபு இப்ப கோபமா இருக்கிறார். Jacob says, யாக்கோபு சொல்கிறார், I don't forget the thing what you have done. நீங்கள் அதை செய்ததை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். I will remember that. நான் அதை மனதில் வைத்திருப்பேன் சொல்றார். This is a story about behind what we read. இதுதான் நம்ம வாசித்த அந்த பகுதிக்கு பின்பாக நடந்த சம்பவம். This is the reason why Jacob cursed. இதனால் தான் யாக்கோபு சிமியோனையும் லேவியும் சபித்தான். Today I want to share a small prophetic word through this verse. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How many people believe God will speak to you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் கூட பேச போகிறார்? Every word of the Bible has a prophetic word. வேதத்திலிருந்து வருகிற எந்த பகுதியா இருந்தாலும் அந்த பகுதியில ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை உண்டு. I may not call your name, but the word will come to you prophetically. நான் உங்களை ஒருவேளை பேர் சொல்லி அழைக்காம இருக்கலாம், ஆனா வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசனமான வார்த்தை நிச்சயமாய் உங்களை தொடும். Are you ready to pray? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Can you all just close your eyes? நீங்க கண்களை மூடுவீர்களா? Can you all just close your eyes? கண்களை மூடுவீங்களா? வேதத்தை மூடிக்கோங்க, கண்களை மூடுவோம். Close your eyes, close your Bibles. 2 minutes we are going to pray. வேதத்தை மூடிக்கோங்க, கண்களை மூடுங்க. 2 நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். I believe the Lord is moving over this place. நான் விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். Who knows to speak in tongues can speak in tongues. உங்களுக்கு அபிஷேகத்துல பேச முடியுமான நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பிங்க. 2 minutes lift up your voice. 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. I believe the Lord is moving over this place. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். You don't need me to prophesy to you. Already the Lord is moving over this place. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Close your eyes and ask the Lord to speak to me directly. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நேரடியாக பேசும் என்று சொல்லுங்க. If you are here believing on a man, you will not get anything. இங்க ஒரு மனிதனை நம்பி வந்தா நீங்க ஒண்ணே பெற்றுக்கொள்ள முடியாது. You are here for a word of God. இங்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருப்பீர்களானால் today night there is a word coming towards you. இன்று ராத்திரியிலே அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. Open your mouth, church. வாய்களை திறந்து. I believe the Lord is moving over this place. நான் விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த உலாவிக் கொண்டிருக்கிறார்.
Yes, raise your voice. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. Raise your voice. This is your moment. இது உங்களுடைய நேரம். This is your moment. இது உங்களுடைய நேரம். Angels are moving here. இங்கே தேவதூதர் அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். How an angel encountered Jacob. எப்படி யாக்கோபை தேவதூதன் சந்தித்தாரோ. Let this night be a night of encounter. இந்த ராத்திரியிலே தேவதூதன் உங்களை சந்திப்பாராக. Let this night be a night of encounter. இந்த ராத்திரியிலே தேவதூதன் உங்களை சந்திப்பாராக. Let God confirm your calling. உங்களுடைய அழைப்பை தேவன் உறுதிப்படுத்துவாராக. Let God confirm your calling. தேவன் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துவாராக. May God encounter the promises and prophecies what he has given in your life. உங்க வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் சந்திப்பை ஏற்படுத்துவாராக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து பாடுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது the Lord just put a name into my heart. ஒரு பெயரை என் இதயத்தில் ஆண்டவர் போடுகிறார். Yes, this is a common name. இது ஒரு சாதாரணமான பொதுவான பெயர் தான். But if this name is connected to you somehow, இந்த பெயர் உங்களோட தொடர்பு இருக்குமானால் இப்படியாவது, don't stand up, don't do anything, just raise your hands. எழும்பி நிக்க வேண்டாம், கையை மட்டும் உயர்த்தினால் போதும். Amen. Joshua. ஜோஷுவா. Amen. If this name, amen, just கையை மட்டும் உட்கார்ந்துட்டு கையை மட்டும் உயர்த்துங்க. உட்கார்ந்து கையை மட்டும் உயர்த்துங்க. யோசுவா என்ற பெயர். That family, your family, are you alone? தனியா இருக்கீங்களா நீங்க? Just stand up where you are. எழும்பி நில்லுங்க. You came alone. நீங்க தனியா வந்திருக்கீங்களா குடும்பமா வந்திருக்கீங்களா?
Come forward. முன்பாக வாருங்க, முன்பாக வாருங்க, Come forward. முன்பாக We are வாருங்க. going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Speak in tongues for 2 minutes. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க. அப்படி அந்நிய பாஷையில பேசுங்க. The Lord is moving here. தேவனக்கத்துக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். You're here alone. நீங்க தனியா இருக்கீங்க. I want to pray for you both. ரெண்டு பேருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. But I know out of this I can prophesy only to one. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு தான் நான் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறேன். But both also I want to say one thing. ரெண்டு பேருக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல God விரும்புகிறேன். loves you, man. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். God loves you. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். And the Joshua which I heard. நான் யோசுவாவை குறித்து கேள்விப்படும் பொழுது கேட்கும் பொழுது Now you may ask, is God God of confusion? ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் குழப்பத்தின் தேவனா? I heard this name. இந்த யோசுவான்ற பேரை நான் கேட்டேன். Today we are preaching about Jacob. நான் இன்னைக்கு யாக்கோபை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Jacob's first love was Rahel. யாக்கோபுடைய முதல் அன்பு ராகேலுக்கானது. Amen. When I just pray, I heard this name, Rachel. ரேச்சல் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். ஆமென். That's what I said. I can't prophesy to two people. நான் ரெண்டு பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல போறது இல்ல. Come forward. அம்மா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. Stay here. I'm going to வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு come forward. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகள். The spirit of the Lord says. ஆவியின் விதமாய் சொல்கிறார். There is a calling on your life. உன் மேல் ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது. Hey Joshua. யோசுவாவே, You are a leader. நீ ஒரு தலைவனாக எழும்புவாய். And a prophet. நீ ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருப்பாய். Hey Joshua. யோசுவாவே, You are a son of a miracle. நீ ஒரு அற்புதத்தின் மகனாக இருக்கிறாய். Hey Joshua. யோசுவாவே, My hand is upon you. என்னுடைய கரம் உன் மேல் இருக்கிறது. Joshua. யோசுவாவே, I have called you for something great. நான் உன்னை ஒரு பெரிய காரியத்துக்காக உன்னை அழைத்திருக்கிறேன். When I just pray, நான் ஜெபிக்கும் பொழுது two things for the Lord says. ரெண்டு காரியத்தை ஆண்டு விதமாய் சொல்லுகிறார். ஒன்று, from now, இப்பொழுதிலிருந்து கரெக்டா இப்பொழுதிலிருந்து 5 months. 5 மாதங்கள். November, October, November, December, January, பிப்ரவரி மாதம். Today what is the date? இன்னைக்கு 19ஆம் வயது. 4 days. 4 நாட்கள் அப்புறம் February 23. பிப்ரவரி 23ஆம் நாள். Exactly 2026 February 23. சரியாக 2026 பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் gift is going to come into ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பரிசை கொடுக்க போகிறார். a gift will come. ஒரு பரிசை ஆண்டவர் கொடுக்க போகிறார். The Lord just says. ஆண்டவர் விதமாய் சொல்கிறார். The journey is what you have begun. நீங்க எந்த பயணத்தை நீங்க ஆரம்பித்தீர்களோ. Amen. The spirit of the Lord says. ஆவியின் விதமாய் சொல்கிறார். Last 26 years. 26 வருஷம். Last 26 years. கடைசி 26 வருஷம். Which month was your marriage? உங்களுடைய திருமண நாள் எப்போ? பிப்ரவரி 23. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. How many years marriage? எத்தனை வருஷம் திருமணமாகி? Now how many years? 26 years. 26 வருஷம் திருமணமாகி. ஆமென். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. The spirit of the Lord says. ஆவியின் விதமாய் சொல்கிறார். I've called both of you. நான் ரெண்டு பேரையும் அழைத்திருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. One as Joshua. ஒருத்தர் யோசுவாவாகவும். Amen. The Lord says. ஆண்டவர் விதமாய் சொல்கிறார். There is a calling in your life to son. Amen. I want to bless this family. நான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Stretch your hands towards. உங்களுடைய கையை இந்த குடும்பத்தினர் நீட்டுவீர்களா? நாம் ஜெபிக்க போகிறோம். உங்க கையை இந்த குடும்பத்தினர் நீட்டுங்க முன்பாக. Before next year February a miracle will start. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு முன்பாக ஒரு அற்புதம் ஆரம்பிக்கிறது. And before September. செப்டம்பர் மாதத்துக்கு முன்பதாக it will finish. அது முடிவடைகிறது. In 7 months February to September. பிப்ரவரியில இருந்து செப்டம்பர் வரைக்கும் 7 மாசம். இந்த 7 மாசத்துல முடிவடைகிறது. I will open the heavens and send down the rains. நான் உங்களுக்காக வானங்களை திறந்து மழையை பொழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Send down the rains over this family. அந்த நாட்களில் மழை பெய்ய போகிறது மகனே. Lord, right now I bless this house. ஆண்டவரே குடும்பத்தின் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே I declare a great favor upon this house. இந்த குடும்பத்தின் மேல தேவனுடைய தயவை நான் கட்டளையிடுகிறேன். Right now as I pray. இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது let an angel of the Lord move in this house. ஒரு தேவதூதன் இந்த வீட்டிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். There are some things what you are praying for. நீங்கள் சில காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Some things what nobody knows. நிறைய பேருக்கு வெளிய யாருக்குமே தெரியாத ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் விதமாய் சொல்கிறார். I know your heart. உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். Overflow is coming
coming into your ஒரு life. நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. No trap of the enemy will work in your life. பிசாசோட கண்ணி சத்துருவோட கண்ணி எதுவும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. Haman, what you planned for Mordecai, you will fall in it. ஆமான் மொர்தெக்காக சில காரியங்களை திட்டம் பண்ணியிருந்தான். அதே திட்டத்துல ஆமானே விழுந்து போனது போல. Amen. This season I will make the enemy fall in the trap. இந்த நாட்கள்ல அந்த சத்துருவை அதே கண்ணியில விழ பண்ணுவேன். Lord, I bless this family. ஆண்டவரே இந்த குடும்பத்தை In the ஆசீர்வதிக்கிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்தில். May God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை Joshua, ஆசீர்வதிப்பாராக. come forward. Amen. I want to pray for you. ஜோஷுவா முன்பாக வரணும். ஜெபிக்க விரும்புறேன். You are from this place. இந்த ஊர்லயா? You are from Chennai. The Lord says ஆண்டவர் விதமாய் சொல்கிறார். there is a calling upon your life. உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. Anybody here connected with this word? யாராவது இந்த வார்த்தையோடு தொடர்புள்ளவங்க இருக்கிறீங்களா? This name is connected to இந்த you. பெயர் உங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா Amen. Jabba. J-E-B-A. JEBA ஜெபா. Amen. If this name Jabba is there. ஜெபா என்ற பெயர் இருக்குதா? Huh? No. No, no. JEBA ஜெபா என்ற பெயர். I mean, if this name Jabba is connected to you or your family, இந்த ஜெபா என்ற பெயர் உங்க குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா I want to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க Amen. விரும்புகிறேன். But before going there, நான் போறதுக்கு முன்னாடி the Spirit of the Lord says, ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார். Joshua, யோசுவாவே right now when I pray for you, நான் இப்பொழுது உனக்காக ஜெபிக்கும் பொழுது I mean, one thing what the Lord just puts into my heart, ஒரு காரியத்தை ஆண்டவரின் இருதயத்திலே போடுகிறார். through you, உன் மூலமாக I will bless your family. நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். Through you, உன் மூலமாக through your name, உன் பெயர்னால I will lift up your house. நான் உன் வீட்டை எழும்ப பண்ணுவேன். I mean, you're here unexpectedly, but I have planned it for you. நீ எப்படின்னு தெரியாமலே இந்த இடத்துல வந்து சேர்ந்த, ஆனா நான் இதை திட்டம் பண்ணினேன் என்று கர்த்தர் Mark சொல்கிறார். my words. என்னுடைய வார்த்தையை எழுதி வைத்துக்கொள். Amen. Next year. அடுத்த வருஷம், Amen. Before next year. அடுத்த வருஷத்துக்கு முன்பாகவே Amen. I will open a new door in your life. உனக்காக ஒரு புதிய வாசலை நான் திறப்பேன் என்று கர்த்தர் Right சொல்கிறார். now, Lord, I bless this house. இப்பொழுது இந்த குடும்பத்தை நான் In ஆசீர்வதிக்கிறேன். the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். God bless you. ஆமென். கர்த்தர் Amen. ஆசீர்வதிப்பார். If this name Jabba is connected to you anywhere, ஜெபா என்ற பெயர் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்குமானால் Amen, you can come forward. I want to pray for you. நீங்கள் முன்பாக வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Or else before this meeting, you're going to come forward. That's all. இந்த Amen. மீட்டிங் முடிந்துருவீங்க. Amen. Amen. Because I don't. ஆமென். இந்த இதை நான் தடுக்க விரும்பவில்லை. If this name is connected to you or your family, ஜெபா என்ற பேர் உங்களோட இல்ல உங்க குடும்பத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எழுப்பி நிற்கலாம். Amen. God wants to do something great. in கர்த்தர் your உங்களுடைய house. பெரிய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய Yeah, in விரும்புகிறார். the Bible it says, வேதாகமத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். when Jacob is in the old last days, யாக்கோபு தன்னுடைய மரண படுக்கையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். but this man Jacob is so strong, ஆனால் யாக்கோபோ மிகுந்த பலமுள்ள மனிதனாக இருக்கிறான். because there it says அங்க இந்த வசனம் விதமாய் சொல்கிறது, he is resisting death. அவன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். He is still fighting. அவர் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார். Because if you see the life of Jacob, நீ யாக்கோபோட வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் he is a fighter. அவன் போராடுகிறவனாக இருக்கிறான். When he fought in every stage of his life. அவனுடைய எல்லா வாழ்க்கையின் பகுதிகளையும் போராடி கொண்டே தான் இருந்திருக்கிறான். His name is added into top 3 of the saints in the Bible. ஒருவேளை இந்த வேதாகமத்திலே தலை சிறந்த 3 பரிசுத்தவானுடைய பேர் லிஸ்ட்ல அவனுடைய மூன்றாவது பேராக வருகிறது. Abraham, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் the one who born as a cheater. யார் ஏமாற்றுபவனாக பிறந்திருக்கிறாரோ, His name meaning is cheater. அவருடைய பெயரை ஏமாற்றுறவன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. I ask, how can a cheater's name come in this? எப்படி ஒரு ஏமாற்றுறவனுடைய பேர் இந்த பரிசுத்தவான் லிஸ்ட்ல மேல மூணாவதா வந்துச்சு? The one who was a cheater. ஏமாற்றுபவனாக இருந்தார். The one who ran away from the house. அவர் வீட்டை விட்டு ஓடி போனவராக இருந்தார். The one whose everything was over. ஒரு எல்லாவற்றும் முடிந்து போன ஒரு நபராக இருந்தார். But one thing was there in Jacob's ஆனா life. ஒரு காரியம் யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்தது. Jacob had a word from God. யாக்கோபுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை இருந்தது. Jacob had a word from God. யாக்கோபுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை இருந்தது. Not after coming out. யாக்கோபு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல, Before the birth only. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, In the belly only God said, அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் இப்படி சொன்னார், I will make you a nation. நான் உன்னை தேசமாய் மாற்றுவேன் என்று சொன்னார். Elder will serve the younger. ஓ மூத்தவன் இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். Elder will serve the younger. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். Before he come out only, he came with the promise. அவன் வயித்தை விட்டு வெளியே வரும்போது வாக்குத்தத்தத்தோடு வெளியே வருகிறான். And I say, until the promise is there, அந்த நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் இருக்கிற வரைக்கும், until the promise keeper is there, அந்த வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிற தேவன் இருக்கிற வரைக்கும், there is all chance of me coming back to the stage. நான் மறுபடியும் திருப்பி என்னுடைய இடத்திற்கு மேலே எழும்பி வருவேன். How much ever I fall, நான் எவ்வளவு கீழே விழுந்தாலும்,
இருந்தாலும் until the promise is there, வாக்குத்தத்தம் இருக்கிற வரைக்கும் I can still come back. என்னால் இன்னும் மேலே எழும்பி வர முடியும். Today night many comebacks are going to be taken இன்று place. ராத்திரியிலே நிறைய பேர் மேலே எழும்பி வர போகிறீர்கள். Where enemy shut the door, he will bring you back. எந்த இடத்துல சத்துரு கதவுகளை மூடினானோ அந்த இடத்துல நீங்கள் மேலே எழும்பி வர போகிறீர்கள். Until the promise is there in your life, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் God will bring you back. ஆண்டவர் உங்களை திரும்ப எழுப்பி கொண்டு வருவார். He will not leave you, he will not ஆண்டவர் forsake you. விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. I don't know what people say about you, but I will bring you back. மனுஷங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். Hey Jacob, I will bring you back. யாக்கோபே, நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். Touch two people and say he will bring you back. ரெண்டு பேரை தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார். He will bring you ரெண்டு back. பேரை தொட்டு சொல்லுங்க, ரெண்டு பேரை தொட்டு கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார்னு He சொல்லுங்க. will bring you back. அவர் உங்களை திரும்ப கொண்டு வருவார். Until the promises is there, வாக்குத்தத்தங்கள் இருக்கிற வரைக்கும் amen, he will bring you back. அவர் நிச்சயமாய் திரும்பி கொண்டு வருவார். Bible says there, வேதாகம் விதமாய் சொல்லுகிறது, he had an encounter. அவருக்கு ஒரு சந்திப்பு உண்டானது. That one who I touch, your family is நான் here. தொட்டேன்ல, உங்க சகோதரர் உங்க குடும்பம் இருக்காங்களா? Come as a family, I want to முன்பாக வாருங்கள், குடும்பமா முன்பாக pray. வாருங்க. An encounter is coming in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சந்திப்பு வருகிறது. சகோதரி நீங்க I தான் want to pray for you. Come forward. எழுப்பி முன்பாக வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. The Lord is moving, doing something great. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய அசைவாடுதல் உண்டு பண்ணுகிறார், பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கார். Amen. The spirit of முன்பாக the வாங்க, Lord. முன்பாக வாருங்க. You can wait. நீங்க இருக்கா? Right now when I pray for you, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது this church only. ஆ, There is a comeback season coming in your life. நீங்க திரும்பி எழும்பி வருகிற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். A comeback season. ஒரு இந்த நாட்கள் நீங்க திரும்பி எழும்பி வருவீங்க. I mean, he is a gift given by God. இவன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசாக இருக்கிறான். He is a miracle given by God. இவன் தேவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமாக இருக்கிறான். What's his name? அவன் பேர் என்ன? Amen. Darius. Amen. Darius. Darius. The Lord says Darius is a blessing. Darius ஒரு ஆசீர்வாதம். But when I see him, நான் அவனை பார்க்கும் பொழுது I see this grace, நான் grace. கிருபையை நான் பார்க்கிறேன். கிருபையை நான் He is a பார்க்கிறேன். son of grace. அவன் கிருபையின் மகனாக But இருப்பான். right now when I pray for you both, நான் இப்பொழுது உங்களுக்கு ரெண்டு பேத்துக்காக ஜெபிக்கும் பொழுது one word what the Lord just puts into my heart. ஒரு வார்த்தையை தேவனாக கர்த்தர் இருதயத்திலே I போடுகிறார். will not leave you, my நான் son. நான் உன்னை விடுவதில்லை என் மகனே. I will not forsake you. நான் உன்னை மறப்பதில்லை என் மகனே. I will be there with you. நான் உனக்காக எப்பொழுதும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Spirit of the Lord says, ஆவியான விதமாய் சொல்கிறார். I just pray for you. நான் ஜெபிக்கும் பொழுது Amen. This sister here. ஆண்டவரே உங்களுக்கு சிஸ்டர் உங்களுக்காக. Amen. Is there anybody in your house with a letter J? உங்க வீட்ல ஜே என்ற லெட்டரோடு இணைக்கப்பட்ட நபர் இருக்கிறாங்களா? Amen. Is there? Okay. இருக்காங்கல்ல? Amen. The Spirit. Amen. You're here alone. நீங்க தனியா அங்க இருக்கீங்களா? Husband. வந்திருக்காங்க. Amen. Come forward. I want to pray. வாங்க for you. வாங்க வாங்க வாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Again I say, if there is anybody connected to this word Jabba in your house, soon come forward. சீக்கிரமா ஜெபான்ற பெயரோடு இணைக்கப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னா முன்பாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். I am not losing, you are losing your blessing. நான் இழந்து போகல, நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து The போகிறீர்கள். Spirit of the Lord says, ஆவியான விதமாய் சொல்கிறார். when I just pray, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது one word which I say, ஒரு வார்த்தை நான் இப்படி பார்க்கிறேன். Amen, I hear this word, நான் இந்த வார்த்தையை கேட்கிறேன். Jaya, Jaya. ஜெயா என்ற வார்த்தையை நான் கேட்கிறேன். Amen. The first word, முதல் வார்த்தை Jaya. ஜெயா. The second word, இரண்டாவது வார்த்தை Amen, Seelan. சீலன். சீலன். அவருடைய பேர் ஜெயசீலன். Jaya Seelan. Wow, Amen. ஆமென். Believe Jesus. கர்த்தர் இயேசுவை விசுவாசியுங்கள். Believe Jesus. இயேசுவை விசுவாசியுங்கள். Today night an encounter is coming in your இன்னைக்கு life. ராத்திரி உங்களுக்கு ஒரு சந்திப்பு வருகிறது. Amen. The Spirit of the Lord says, ஆவியான விதமாய் சொல்கிறார். God loves this house. இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். Amen. God loves this family. ஆண்டவர் இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார், வீட்டை நேசிக்கிறார். Amen. Anybody in your family or anyone who drives? இந்த குடும்பத்தை யாராவது வண்டி ஓட்டுறவங்க இருக்கிறீங்களா? வாகன ஓட்டி. In your family anybody who drives? In your family no driver? Brother, that's what I saw. சகோதரன் வாகன I ஓட்டியாக saw a இருக்கிறார். driver. நான் டிரைவரை பார்க்கிறேன், வாகன When I ஓட்டியை just நான் பார்க்கிறேன். pray, நான் ஜெபிக்கும் பொழுது What's his name? உன் பேர் என்ன? Stalin. God is touching Stalin today. கர்த்தர் ஸ்டாலின் இன்றைக்கு தொடுகிறார். God is touching that Stalin today. அந்த ஸ்டாலினை இன்று கர்த்தர் தொடுகிறார். One thing what I want to say. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். God loves you. மகனை ரொம்ப Give me your hands. Amen. உங்க கையை கொடுங்க. God கர்த்தர் did ரொம்ப not, நேசிக்கிறார். Amen. God did not call your name just to prove He is alive.
ஒருவேளை உங்க பேரை சொல்லி கூப்பிட்டதுனால கர்த்தர் ஜீவிக்கிறார் நிரூபிப்பதற்காக அல்ல. He wanted to show he is watching over you. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நிரூபிக்கிறதுக்காக தான். Believe Jesus. இயேசுவை If விசுவாசியுங்கள். you believe, I say. நீ இயேசுவை விசுவாசிச்சா நான் உனக்கு சொல்லுகிறேன். In next 6 years, in last 6 years, what did not happen? கடந்த 6 வருஷம் எது உங்க வாழ்க்கையில நடக்கவில்லையோ, You believe. நீ விசுவாசிச்சீங்கன்னா 6 months. 6 மாசத்துல A rain will come in your life. அந்த மழை உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். Lord, I bless this house. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. What are you working? You said. நீங்க போகலாம். Thank you. What are you நீங்க working? என்ன வேலை பார்க்கறீங்க? You're working? No. Get ready. ஆயத்தமா இருங்கள். Amen. You may ஆயத்தமா இருங்கள். ஆயத்தமா இருங்கள். You may ask why did not things go successful? ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நல்லதாவே நடக்க மாட்டேங்குது நீங்க கேட்கலாம். Whatever I do, why is it not running? Whatever I do, why is it not running? நான் எதெல்லாம் செய்யறேனோ அதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கலாம். Amen. Look at me. The Lord says. என்ன பாருங்க. Amen. கர்த்தர் உங்களை பார்த்து Do you know சொல்றார். why it is not running? ஏன் தெரியுமா நடக்க மாட்டேங்குது? Amen. This is your calling. Amen. இதுதான் உங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. This is your calling. இதுதான் உங்களுடைய அழைப்பாக இருக்கிறது சகோதரனே. Until you come till this, nothing will work. Amen. நீங்க இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். But when you catch this word, நீங்க எப்போ அந்த வார்த்தையை கையில பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, I will lift you, my son. நான் உங்களை மேலே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will lift you. நான் உன்னை மேலே கொண்டு வருவேன் என்று bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். In this church, I will lift you up. இந்த சபையில நான் உன்னை உயர்த்துவேன். Right now, I cancel every plans of the enemy. சத்துரு போட்ட எல்லா திட்டங்களையும் நான் முறியடிக்கிறேன். கர்த்தர் பரிசுத்தர். Thank you, Jesus. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. What's your name? உங்க பேர் என்ன? Prakash. பிரகாஷ். The Spirit of the Lord says, ஆவியின் உதமாய் சொல்லுகிறார். this season, a season of shining is coming. இந்த காலம் நீங்கள் பிரகாசிக்கிற காலம். What's your full name? உங்க முழு பெயர் என்ன? David Prakash. Shine. Amen. ஷைன்ன்றதே பிரகாஷ் தான். Amen. That's what I say. From that time, shine, shine, அந்த shine. பிரகாசம்ன்ற வேர்டை திருப்பி ஷைன் ஷைன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Amen. The Lord says, ஆவியின் உதமாய் சொல்லுகிறார். one word I say. ஒரு வார்த்தை. Until 32. 32 வரைக்கும். Until 30 to 32. 32ல இருந்து 32 வரைக்கும். Amen. David could not be king. தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட முடியவில்லை. 32. ஆனா 32வது வயதில crown came. அந்த கிரீடம் அவன் தலையின் மேல் வந்தது. 36. 36ல permanent he became king. அவன் நிலையான ராஜாவாய் மாறினான். David, தாவீதே, I will use you like a king. நான் உன்னை ராஜாவாக பயன்படுத்த போகிறேன். I will bless this house. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen. The Spirit of the Lord says, ஆவியின் விதமாய் சொல்லுகிறார். time to shine. இந்த நேரம் நீங்க பிரகாசிக்க வேண்டிய நேரம். Keep this word in your prayer. இந்த வார்த்தையை உங்க ஜெபத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். Grace. கிருபை கிருபை கிருபை. Grace, grace, grace. கிருபை கிருபை. What's your age right now? உங்களுடைய வயசு என்ன இப்போ? 30. 30. 30 started. Amen. 30 டைம் ஆரம்பிச்சிருச்சு. Before ஆமென். 32 ministry will start. 32க்குள்ள ஊழியம் ஆரம்பிச்சிரும். Before 36 you will shine. 36க்குள்ள உங்க ஊழியத்துல நீங்க பிரகாசிச்சிருவீங்க. Amen. ஆமென். God knows your name. ஆண்டவர் உங்க பேர் தெரியும். Knows your date. உங்களுடைய நாள் தெரியும். Grandfather's name also he knows. உங்க தாத்தாவோட பேரோட ஆண்டவருக்கு தெரியும். And he knows your age also. உங்களுடைய வயதும் ஆண்டவருக்கு And தெரியும். he knows everything. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். Amen. Lord, I bless this family. ஆண்டவர் இந்த குடும்பத்தை நான் In the ஆசீர்வதிக்கிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Right, church, just stretch your hand. சபையை உங்களுக்கு நேராக கை உயர்த்துங்க. Amen. I bless them. ஆண்டவர் இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Today night God has brought me here for brother Prakash. இந்த ராத்திரி இந்த பிரகாஷ் என்ற சகோதரருக்காக தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். Lord, I bless this house. ஆண்டவர் இந்த குடும்பத்தை வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். This night is a night of encounter. இந்த ராத்திரி தேவனுடைய சந்திப்பு உண்டாக ராத்திரியாய் அமைவதாக. The Lord says, receive your miracle. இந்த அற்புதத்தை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Receive your healing. உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Receive your calling. உங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Right now, Prakash, I pray in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பிரகாஷ் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். You will never be the same. நீங்கள் இப்ப பழைய மாதிரி இருக்க போவதே இல்லை. From today night, இன்று ராத்திரி முதல் I cancel every plans of the enemy. எல்லா சத்துருவின் திட்டங்களை உடைத்தெறிகிறேன். Stand in your calling in the name of Jesus. உங்களுடைய அழைப்பிலே நிற்கும்படி உங்களை அழைக்கிறேன். Amen. Bless them. ஆண்டவர் இந்த குடும்பத்தை May ஆசீர்வதிக்கிறேன். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you. Jabba. Come forward. Amen. ஜெபம். Amen. When I just pray, நான் ஜெபிக்கும் பொழுது
You can sit down. Your family, unga kudu. Amen. Amen. Jaba. ஜெபா என்ற ஒரு நபர். Amen. When I said this Jaba may after Jaba any other name? ஜெபாக்கு பக்கத்துல பேர் இருக்குதா? Only Jaba. ஜெபா தான் பேரா? Full ஜெபாக்கு name. அப்புறம் full முழு பேர் என்ன? Jaba. Okay. Amen. When I just pray. நான் ஜெபிக்கும் பொழுது Jaba is daughter. ஜெபான்றது உங்க மகளா? சின்ன பிள்ளை. Chinna pilla. Baby. Okay. The Spirit of the Lord says. ஆவியின் விதமா சொல்கிறார். Amen. I'm going to touch her. ஆண்டவரை தொட போகிறார். That's what when I just pray for Jaba. நான் ஜெபாவுக்காக ஜெபிக்கும் பொழுது life. நான் ஜீவனை பார்க்கிறேன். Jaba Jiva. Amen. ஜெப ஜீவன். Amen. The Spirit of the Lord says. ஆவியின் விதமா சொல்கிறார். முன்பாக I வாருங்கள். have called her. நான் அவளை அழைத்திருக்கிறேன். I have selected her. நான் அவளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். And because of her, அவள் மூலமாக I will bless your house. நான் உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் I will சொல்கிறார். bless every works of your hand. உங்களுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Right now when I pray for you. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது Just stretch your hands. சபையை கைகளை உயர்த்தி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Bible says to Abraham, வேதாகம விதமா சொல்லுது ஆபிரகாம் இடத்துல who you bless I will bless. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் Who சொல்கிறார். will bless you I will bless him. உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Stretch your hands, bless them. கையை உயர்த்துங்க, இந்த குடும்பத்தை Lord, ஆசீர்வதியுங்கள். I bless this house. ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். Right now in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே I see you signing some papers. நீங்க சில கடிதத்திலே கையெழுத்திடுவதை நான் What and all பார்க்கிறேன். enemy did not allow it to be yours. From today night I declare it is yours in the name of Jesus. எதெல்லாம் சத்துரு நாள் வரைக்கும் செயல்படவில்லையோ இன்று முதல் அது உங்களுடையதாக மாறுகிறது. Lord, I bless this house. ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். May God bless you. Thank you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you. Bible says that Thank you. வேதாகமம் சொல்கிறது started as a cheater, அவன் ஏமாற்றுபவனாக ஆரம்பித்தான், ended as a blessing. ஆனால் முடிக்கும் பொழுது ஆசீர்வாதமாக முடிக்கிறான். Amen. Ended as a blessing. முடிக்கும் போது ஆசீர்வாதமாக முடிக்கிறான். Amen. Jacob says, யாக்கோபு விதமாய் சொல்லுகிறார், Levi, Simeon, லேவி சிமியோனே, how much ever prophecy is there, என்னதான் தீர்க்கதரிசனம் உங்க மேல இருந்தாலும், how much ever word is there, என்னதான் வார்த்தை இருந்தாலும், because you உன் மூலமாக did something wrong to somebody, நீ ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு தவறா செஞ்சதுனால you have to go through this. நீ அதற்கு வழியாக போய் தான் ஆக வேண்டும். I want to say something. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். What you sow you reap. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். Look at a neighbor and say, what you sow you reap. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. 100%. 100%. God can also not change. கர்த்தர் அதை மாற்ற முடியாது. If you are sowing sadness into somebody's life, யாரோட வாழ்க்கையாவது நீங்க சோகத்தை விதைப்பீர்களானால் 100%. 100% அறுத்தே ஆக வேண்டும். Simon and Levi, சிமியோன் லேவியே, because you stopped your sister's blessing, நீ உன்னுடைய சகோதரியுடைய ஆசீர்வாதத்தை தடுத்தபடியினாலே it will follow. அது உன்னை தொடர்ந்து வரும். So that's what I want to say. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். David had a chance to kill Saul. தாவீதுக்கு சவுலை கொல்ல எல்லா விதமான தருணமும் கிடைத்தது. What did David say? ஆனால் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? I can't touch the anointed one. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொட மாட்டேன் என்று சொல்கிறார். Yes, he sinned. அது பாவம். Yes, he sinned. அத பாவம் செய்திருக்கான் தான். Yes, Saul disobeyed. ஆமா, சவுல் கீழ்ப்படியவில்லை தான். Yes, Saul went against God. ஆமா, சவுல் தேவனுக்கு விரோதமாய் போனான் தான். But I can't kill him. ஆனா நான் அவனை கொல்ல முடியாது. All authority is his. எல்லா அதிகாரம் அவர் கையில் இருக்குது. Today night I want to say, இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். what you sow 100% you will reap. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ 100% அதை அறுத்தே ஆக வேண்டும். So before speaking anything, நீங்க ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக, before talking about anybody, பிறரை குறித்து பேசுவதற்கு முன்பதாக think to yourself. யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள யோசித்து பாருங்கள். Before talking about any anointed man, எந்த அபிஷேகம் பெற்றவருக்கு விரோதமாய் பேசுவதற்கு முன்பதாக think. தயவு செய்து யோசியுங்கள். Because ஏன்னா what you sow, நீங்க எதை விதைக்கிறீர்களோ you will reap. நீங்கள் அதை அறுப்பீர்கள். Bible says there. வேதாகமம் விதமாய் சொல்கிறது. Amen. I was thinking this Diana is a wrong character in the Bible. இந்த தீனாள் என்பது ஒரு தவறான ஒரு கதாபாத்திரமாக வேதத்துல நான் பார்த்தேன். Till I was reading this scripture I thought like that only. நான் இந்த வசனத்தை வாசிக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் அதை யோசித்துக் கொண்டிருந்தேன். But ஆனால் I said about Diana's father Jacob. தீனாவுடைய அப்பா யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது, Diana has a mother called Leah. தீனாளுக்கு அம்மா பெயர் லேயாள். Amen. Leah is not a loved woman. லேயாள் ஒரு அன்பு கூறப்பட்ட பெண்மணி அல்ல. Leah was somehow put into Jacob's life. லேயாள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே திணிக்கப்பட்ட ஒருத்தலா இருந்தார். Amen. Forced into his life. அவள் திணிக்கப்பட்ட ஒருவளாக இருந்தார். Jacob loved his love. யாக்கோபு தன்னுடைய
ராக்கேலை நேசித்தான். Amen. But Leah come out of nowhere. ஆனா எப்படியோ தெரியல, ஆனா லேயாள் உள்ள வந்து உட்கார்ந்துட்டா. Leah was not loved by Jacob. லேயாள் யாக்கோபால் நேசிக்கப்பட்டவள் அல்ல. Not loved by Rachel. ராகேல் நேசிக்கப்பட்டவள் அல்ல. Rejected by everybody. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவள். But God's eyes was on her. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவள் மேல் இருந்தது. Rejected by man, accepted by God. மனிதனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். Rejected by man, accepted by God. மனிதனால் நிராகரிக்கப்படுகிறவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், there is a reason why people are rejecting you. ஒரு காரணம் உண்டு ஏன் மனிதர்கள் உங்களை பகைக்கிறார்கள் என்று தெரியுமா? There is a reason why people reject you. Don't worry. மக்கள் என்ன நிராகரிக்கிறாங்களே, தயவு செய்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. Until God has accepted you, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கிற வரைக்கும், until you have a word from God, தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும், no man's word will destroy you. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் உங்களை அழிக்கவே முடியாது. Amen. Amen. Even though Rachel had the love, ஆனால் ராக்கேலுக்கு என்னதான் அன்பு இருந்தாலும், amen, even though Rachel Leah did not get love. லேயாளுக்கு அன்பு கிடைக்கவில்லை. Rachel got love. ரேச்சலுக்கு அன்பு கிடைத்தது. But still she was against. ஆனாலும் அவள் எதிரியாக இருந்தா, எதிரியா இருந்தா. Got the blessing, still jealous. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாலும் பொறாமை உள்ளவளாக இருந்தா. Amen. I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், how much ever blessed they may be, அவங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும், still there will be little jealousy eyes. சில பொறாமை அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். But ஆனாலும் if God's eyes is upon you, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்குமானால், amen, today night I want to say one word. இந்த ராத்திரியில ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Touch two people and say, God is watching over you. ரெண்டு பேரை பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching over you. ரெண்டு பேரை பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். God's eyes is on you. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது. Don't worry about man's eyes. மனுஷனுடைய கண்ணை குறித்து பயப்படாதீங்க. Almighty God is watching over you. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Leah had always the question. லேயாளுக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்வி உண்டாயிருந்தது. Why does Jacob does not love me? யாக்கோபு ஏன் என்னை அன்பு கூறவில்லை? Jacob does not love me. யாக்கோபு என்னை அன்பு கூறவில்லை. She thought, அவள் யோசித்தாள், because she does not have kids, அவளுக்கு குழந்தை இல்லாததுனால, if I give kids, he may love me. ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன ரொம்ப நேசிப்பார் நினைச்சா. She started to pray. அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். Lord, give me kid. ஆண்டவரே எனக்கு குழந்தையை கொடுங்க. Give me kid. ஆண்டவரே குழந்தையை கொடுங்க. Give me kid. ஆண்டவரே குழந்தையை கொடுங்க. God answered. ஆண்டவர் பதில் அளித்தார். God answered. பதில் அளித்தார் ஆண்டவர். God gave him a son. ஆண்டவர் மகனை கொடுக்கிறார். What's the first son name? முதல் பையன் பேர் என்ன? Reuben. What's the meaning of Reuben? ரூபனுடைய அர்த்தம் என்ன? பேர் அர்த்தம் என்ன? God answered my prayer. ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். Amen. Leah thought, லேயா யோசித்தால், after Reuben, Jacob will love me. ரூபனுக்கு அப்புறம் யாக்கோபை ரொம்ப நேசிப்பார் நினைச்சா. But same story. ஆனா அதே கதை திருப்பி வந்துருச்சு. No love. அன்பு கிடைக்கல. She started to pray again. அவ மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தா. Second son. இரண்டாவது பையன் பிறந்தான். Simeon பிறந்தான். What's the meaning of Simeon? சிமியோனுடைய பேர் அர்த்தம் என்ன? God has seen my tears. ஆண்டவர் என் கண்ணீரை கண்டார். Amen. She thought, now at least Jacob will love me. இப்போவாவது என்னை யாக்கோபு நேசிப்பான் நினைத்தாள். Same story. அதே கதை தான் திருப்பியும் வந்தது. Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. Prayed again. மறுபடியும் ஜெபிக்கிறாள். Third son. மூன்றாவது மகன் பிறக்கிறார். லேவி பிறக்கிறார். The meaning of Levi is God has joined me. லேவியின் அர்த்தம் கர்த்தர் என்னை இணைத்து விட்டார் என்று. She thought, now at least God will join. இப்பமாவது ஆண்டவர் நினைத்து விடுவார் நினைச்சார். 3 son I gave. 3 பையனை கொடுத்துட்டேன். Same story. அதே கதை தான் திருப்பி நடந்தது. Still did not love. அவள் இன்றும் நேசிக்கப்படவில்லை. Started to pray again. அவள் மறுபடியும் ஜெபிக்கிறார். Fourth one came. நாலாவது பிள்ளை பிறக்கிறான். Judah. யூதாவை கர்த்தர் She thought, அவள் யோசித்தாள், the meaning of Judah is I will praise him. யூதாவின் அர்த்தம் நான் கர்த்தரை துதிப்பேன். She said, now at least my husband will love me. இப்பவாவது என் கணவன் என்னை நேசிப்பான் நினைச்சா. I will praise him. நான் துதிப்பேன் நினைச்சு சொன்னா. Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. Same like that only. அதே மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. Prayed again. அவன் மறுபடியும் ஜெபிக்கிறான். Fifth one came. ஐந்தாவது மகன் வருகிறான். Issachar. அவன் பேர் இசக்கார். Issachar means இசக்கார் என்ற பெயருக்கு அர்த்தம் reward. பரிசு என்ற அர்த்தம். When she thought, now I have given him the reward. நான் இப்போ ஒரு பரிசை கொடுத்துட்டேன். Now at least he will love me. இப்போவாவது அவனை நேசிக்க மாட்டானா என்று யோசித்தார். Same story. அதே கதை தான் திருப்பியோ வாழ்க்கையில வருகிறது. Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. Sixth one came. ஆறாவது பையன் வர்றான். Zebulon. செபுலோன் என்ற மகன் வருகிறான். The meaning of Zebulon is செபுலோன் அர்த்தம் என்னன்னா dwelling.
வாசம் பண்ணுகிறா. Now she thought, இப்போ யோசிக்கிறா, now at least he will dwell. இனிமையாவது அவர் என் கூட வாழுவாருன்னு நினைச்சா. மறுபடியும் அதே கதை தான், ஒண்ணுமே நடக்கல. At last the seventh one came. கடைசியா ஏழாவது ஒண்ணு வருகிறது. Who? யார் வர்றா? யார் வர்றா? Dina. தீனாள் வருகிறா. Do you know the meaning of Dina? தீனாளோட பேர் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? Judged. அவள் நியாயாதிபதி. Judged. Judged. நியாயம் தீர்க்கப்பட்டவள். Judged. நியாயம் தீர்க்கப்பட்டவள். For the whole six she gave prophetic name. ஆறு பேருக்கும் அவள் தீர்க்கதரிசனமான பெயர்களை வைத்தா. For seventh one nothing she kept. ஆனா ஏழாவது பிள்ளைக்கு ஒண்ணுமே வைக்கல. She said, what boy will not do what this girl will do. இந்த பையன் செய்யாததை எப்படி இந்த பொண்ணு செஞ்சிர போறான்னு நினைச்சா. I gave boys only, he did not love. With girl if I give, who will love? ஆம்பளை பிள்ளை பிறக்கும்போதே என்னை நேசிக்காத என் கணவன் பொம்பளை பிள்ளை பிறக்கும்போது என் கணவன் எப்படி நேசிப்பான் என்று யோசித்தார். But for God seven was complete. ஆனா ஆண்டவருக்கு ஏழாவது ஒன்று பூரணமான ஒன்றாக இருந்தது. God gave a complete blessing. ஆண்டவர் ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். But Leah is telling she is not a blessing. ஆனா லேயா சொல்றா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லன்னு சொல்றா. Diana, தைனாலே, you are judged. நீ நியாயம் தீர்க்கப்பட்டவள். ஆமென். I say, நான் இப்படியாக சொல்லுவேன், she did not find love there. அவள் அங்கு அன்பு கூறப்படவில்லை. Did not find love in the house. அவள் வீட்டிலே அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. Not love. Amen. She said, mother love me. அம்மா என்ன நேசிங்க, அன்பு கூறுங்க என் மேல. Mother is telling, first I will get love from Jacob. அம்மா சொல்றாங்க, முதல்ல நான் உங்க அப்பாட்ட இருந்து முதல்ல நான் அன்பு வாங்கிக்கிறேன், அப்புறம் உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கேன்னு சொன்னாங்க. I am busy in some other thing. எனக்கு வேற வேலை இருக்குதுமா அப்படினு சொன்னாங்க. Amen. Leah was busy in some other thing. லேயாளுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அவ ரொம்ப அவசரமான வேலையில இருக்கறா. Diana's life was totally messed up. தீனாளோட வாழ்க்கை முழுவதும் குழப்பமான வாழ்க்கையாக இருந்தது. The love she had to get in the house she did not get. எந்த அன்பு வீட்டிலே கிடைக்க வேண்டுமோ அந்த அன்பு அவளுக்கு கிடைக்கப்படவில்லை. So when she did not get the love, அவளுக்கு எந்த இடத்துல அன்பு கிடைக்கவில்லையோ, she went searching for the love. அவள் அந்த அன்புக்காக தேடி அலைகிறவளாக இருந்தாள். I thought, நான் யோசித்தேன், Dina went searching for man. தீனாள் யாரோ ஒரு ஆணை தேடுவதற்காக போனா நினைச்சேன். Then I understood. ஆனா நான் ஒன்று புரிந்து கொண்டேன். 34:1 says, 34:1 விதமாய் சொல்கிறது. It says like this, 34:1. 34:1 விதமாய் சொல்கிறது. 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க, தேசத்தின் பெண்களை பார்க்க, பெண்களே ஆண்களே, பெண்களை பார்க்க, பெண்களே ஆண்களே, வேதம் என்ன சொல்லுது? பெண்களே, பெண்களை பார்க்க. Next verse. அடுத்த வசனம் விதமாய் சொல்கிறது, அவளை ஏவியனான, first verse read completely you read. லேயாள் யாக்கமா பெண்களை பார்க்க புறப்பட்டாள். started. She went to search a girl. அவள் ஒரு பெண்ணை பார்க்க புறப்படுகிறாள். She wanted a mother. ஒரு அம்மாவை தேடி போகிறாள். She went for a love of a mother. ஒரு அம்மாவின் அன்புக்காக தேடி அலைகிறவளாக இருக்கிறாள். She did not wanted a man. அவளுக்கு ஒரு ஆண்மகன் தேவைப்படல. From today take the wrong thinking about Dina. தீனாளை குறித்த தவறான எண்ணத்தை தயவு செய்து உங்க வாழ்க்கையில் எடுத்து போட்டுருங்க. She went in search of a daughter. அவள் ஒரு தாயோட அன்புக்காக அலைந்து திரிகிறாள். In other translation it says, இன்னொரு மொழிபெயர்ப்பில் விதமாய் சொல்கிறது, a daughter, ஒரு மகள், a sister, ஒரு சகோதரி, a mother, ஒரு அம்மா. She went for a love. அவ அன்புக்காக தேடி அலைகிறாள். Why? ஏன்? She could not get that love in the house. அந்த அன்பை அவள் வீட்டிலே பெற்றுக்கொள்ளவில்லை. Again I say, நான் திருப்பியும் சொல்லுகிறேன், if you don't show love to your children in the house, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டிலே அன்பை கொடுக்கவில்லை என்றால் உங்க பிள்ளை வெளியே அன்பை தேடிக்கொள்ளும். they will search love outside. வீட்டுக்கு வெளியே அன்பை தேடிக்கொள்வார்கள். She went to search, அவ போய் தேடுனா, love she went to search, அன்பை தான் போய் தேடுனா, but she was messed up in some other thing. ஆனா வேற ஏதோ ஒரு காரியத்துல வாழ்க்கையை தொலைத்து விட்டாள். She went in search of something and got something else. எதையோ ஒன்று தேடி போய் எதையோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா. How many of you can say, எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? in my life also, என் வாழ்க்கையும் அப்படிதாங்க இருக்குது. prayed for something, got something. நான் ஏதோ ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணேன், ஆனா ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? 10th standard, what do you want to become? 10ஆம் வயசுல நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? Doctor. நான் டாக்டரா மருத்துவரா மாறணும். Now 26. ஆனா 26 வயசுல what are you? நீ இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கற? Driver for the doctor. நான் ஒரு மருத்துவருக்கு காரை ஓட்டிட்டு இருக்கறேன். I went in search of something but got something. நான் ஒன்றைக்காக தேடி போனேன், எனக்கு கிடைத்தது ஒன்றாக மற்றொன்றாக இருந்தது. She went in search of a daughter of that land. அந்த நாட்களிலே ஒரு பெண்களை பார்க்கும்படி போன அந்த மகள், she got something else. வேற ஒன்றை வாங்கி கொண்டு வந்தாள். Yes, I say, நான் இப்படியாக சொல்லுகிறேன், it was wrong.
அது தவறுதான். Pastor, reason Pastor, 100% it was wrong. What happened in Shechem? ஷெக்கீம்ல நடந்த அந்த காரியம் நிச்சயமாக தவறுதான் பாஸ்டர். 100% it was wrong. 100% தவறுதான். It should not be happened like that. அது நடந்திருக்கவே கூடாது. It was wrong when, amen, the prostitute woman said to the spy that Joshua is not here. அந்த வேசி பெண் விதமா சொல்கிறார், யோசுவா வந்து அந்த எரிகோ கோட்டைக்குள்ள தங்கும் பொழுது யோசுவா அங்க இல்லை என்று சொல்கிறார். I mean, it was wrong only. அது தவறுதான். When Rahab said Joshua is not here, it was wrong. ரேகாப் இப்படி சொல்லும் கடந்தன. ராகாப் விதமா சொல்கிறார், இங்க வந்து யாரும் வந்து தங்கலன்னு சொல்லி when spies came and asked எந்த வேவுக்காரன் தங்கலன்னு சொல்றா. I mean, where is spies? He said it's not here. எங்க அந்த வேவுக்காரன் கேக்கும்போது இங்க வரலன்னு சொல்றா. It was wrong when Samuel lied to Saul that I went simply to Jesse's house. I did not go to anoint. I went simply. It was wrong only. சாமுவேல் சொன்னது பொய் தான். நான் சும்மா தான் தாவீதோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அங்க பலியிட தான் போயிட்டு வந்தேன் சொன்னது பொய் தான். It was wrong for Jonah to go to Tarshish instead of Nineveh. It was wrong only. யோனாவுக்கு நினிவேக்கு போறது போல தர்ஷீஷ் போனது தவறுதான். It was wrong only. அது தவறுதான். Amen. But I want to say, ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Today which things are messed up in your life, எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில குலைந்து போய் கிடக்கிறதோ, God will make every wrong into right in the name of ஆண்டவர் எல்லா தவறுகளையும் சரியாக மாற்ற போகிறார். Every wrong he will turn it into right. எல்லா தவறுகளையும் சரியாக மாற்ற போகிறார். Every wrong. எல்லா தவறுகளும். Amen. Amen. It was wrong only what happened. அது தவறுதான், நடந்தது தவறுதான். But God will turn it around. ஆண்டவர் அதை திருப்பி கொண்டு வர போகிறார். It was wrong only. அது தவறுதான். But Bible says, ஆனால் வேதம் விதமாய் சொல்கிறது. What does Bible says? வேதம் என்ன சொல்கிறது? Shechem loved her சீகேம் அவளை truly. ரொம்ப உண்மையாக நேசித்தான். Loved her truly. அவள் உண்மையாக நேசித்தான். What the love her mother could not get, she got. அவங்க அம்மாட்ட இருந்து எந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியலையோ அந்த அன்பை சீகேம் இடத்துல கண்டு கொண்டாள். What the love Leah was expecting from Jacob, she got from லேயாளுக்கு யாக்கோபிடத்துல எந்த அன்பு தேவைப்படுதோ அந்த அன்பு அந்த மகளுக்கு அவனிடமிருந்து கிடைச்சது. She said he is loving. Yes, he did wrong only, but he is loving truly. அவ சொன்னா ஆமா அவன் செஞ்சது தவறுதான், ஆனா அவன் ரொம்ப நேசிக்கிறான் என்று சொன்னா. He loves me truly only. அவன் ரொம்ப நேசிக்கிறான் உண்மையிலே தான். For that love he is ready to give up everything. அந்த அன்புக்காக அவன் எதை வேண்டுமானாலும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். For that love he is ready to circumcise everybody. அந்த அன்பிற்காக எல்லா மனிதரையும் அவன் விருத்த சேதனம் பண்ண ஆயத்தமாக இருந்தான். Today night I want to say, இன்று ராத்திரியிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், things may be messed up. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாம் கொள்ளைக்கப்பட்டு கிடக்கிறதோ. Yes. ஆம். Yes. ஆம். Yes, Deena, you did wrong only. தீனாலே நீ செய்தது தவறுதான். But God can turn it around. ஆனா ஆண்டவர் அதை திருப்பி கொண்டு வர முடியும். Amen. How many of you can accept with me? எத்தனை பேர் என்னோட கூட ஒத்துக்கொள்கிறீர்கள்? In my life also I have done something wrong. என் வாழ்க்கையில் நான் சில காரியம் தவறாக செய்தேன் தான். Always it is not right. எல்லாமே சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. I have also messed things up. நானும் சில காரியங்களை குலைத்து போட்டவன் தான். I mean, if anybody like that, raise your hands, let's see. யாராவது அப்படி இருப்பீங்கன்னா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். I have also messed things up. நான் என் வாழ்க்கையை குலைச்சு போட்டேன் உண்மைதான் சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். Turn around like that. Turn around. திரும்பி பாருங்க. Why do I say turn around? நான் ஏன் உங்களை திரும்பி பார்க்க சொன்னேன் தெரியுமா? You are not alone. நீங்க தனியா இல்லங்க, நிறைய பேர் கூட இருக்காங்க, கவலைப்படாதீங்க. We all are in same. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. Devil, the greatest lie of a devil, you know. பிசாசோட பெரிய பொய் என்ன தெரியுமா? You alone are doing this. நீ மட்டும் தான் இந்த பாவத்தை செஞ்ச. Other all are right, you alone. மத்த எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நீ மட்டும் தான் பாவம் செய்றேன்னு சொல்லுவான். No. இல்ல. We all have fallen. எல்லாரும் விழுந்து போனவர்கள் தான். We all have fallen short of his glory. எல்லாரும் அவருடைய மகிமையிலிருந்து விழுந்து போனவர்கள் தான். I was sitting there and thinking, நான் அங்க உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். how many times we fall? நாம் எத்தனை முறை விழுந்து போயிருப்போம்? How many times? எத்தனை முறை நம்ம விழுந்து போயிருப்போம்? We preach. நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம். Not about anybody, about my life. நான் மத்தவங்கள பத்தி எதுவும் சொல்ல, என்னை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I preach. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். But when I go back home, ஆனா வீட்டுக்கு போகும் பொழுது how many times enemy attacks? ஆனா பிசாசு எத்தனை முறை என்னை சோதிக்கும்படி வருகிறான்? How many times people have criticized? எத்தனை முறை மனுஷங்க நம்ம நிந்திக்கிறார்கள்? How many times we have messed up? எத்தனை முறை நம்ம வாழ்க்கையை குலைத்து போட்டு இருக்கிறோம்? We speak something there, speak something here. நம்ம இங்க ஒன்று பேசுகிறோம், அங்க ஒன்று பேசுகிறோம். How many times, Aaron, you have messed up? நம்ம எத்தனை முறை ஆரோனை நீ குலைத்து போட்டு இருக்கிறாய்? Aaron, you messed up your ministry many times. நீ உன் ஊழியத்தையே பல நேரத்துல குலைத்து போட்டு இருக்கிறாய். I was sitting there and I was telling, நான் உட்கார்ந்து இப்படி சொல்லி கொண்டிருந்தேன். Lord,
ஆண்டவரே, thank you for bringing me every time back. என்னை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொன்னேன். Not because of me. எனக்காக இல்ல ஆண்டவரே. Thank you Lord. உங்களுக்கு நன்றிப்பா. Thank you for bringing me back. திருப்பி என்னை கொண்டு வருவதற்கு நன்றி என்று சொன்னேன். Thank you for bringing me back. திருப்பி என்னை கொண்டு வருவதற்கு நன்றி என்று சொன்னேன். Just think, யோசித்து பாருங்கள். if how people criticized you, if God would have left you, மனுஷங்க உங்களை பார்த்து நிந்தனையா பேசுன மாதிரி ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாரா? how would have been? அது எப்படி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? God brought you back. ஆண்டவர் உங்களை திரும்பி கொண்டு வந்தாரல்ல. Peter rejected Jesus 3 times. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். How many times? எத்தனை முறை? 3 முறை. One time. முதல் முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை. Same like us. அது நம்மள போல தான் ஆவணும். We tell, நம்ம இப்படி தான் சொல்லுவோம். Lord, again I will not do this mistake. ஆண்டவரே, இந்த பாவத்தை இனிமே செய்யவே மாட்டேன் ஆண்டவரே. ஆனா அடுத்தது in that week only we do 3 times. அதே வாரத்துல 3 நாள் தான் செஞ்சிருவான் அதை. He repeated 3 times. அவன் திருப்பி 3 முறை அதை செய்து விட்டான். He ran away from the garden. அந்த தோட்டத்தை விட்டு ஓடி போனான். Started to cry. அவன் அழுக ஆரம்பிச்சான். Everybody thought it was over. எல்லாரும் நினைச்சாங்க பேதுருவோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. Today morning I was reading one scripture. ஆனா இன்று காலையில நான் வேத பகுதி வாசிக்கும் பொழுது Mark chapter 16:7. மார்க்கு 16ஆம் அதிகாரம் I'm going to say this. 7ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. மார்க்கு 16:7. I'm going to say this and we are going to pray. நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய். one minute ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. disciple and வசனம் சொல்லுது பாருங்க. சீஷரிடத்திற்கும் அப்புறம் யாருக்கும்? பேதுருவிடத்திற்கும். first question. முதல் கேள்வி, பேதுரு சீஷன் அல்ல? பேதுரு சீஷன் கிடையாதா? பேதுரு சீஷனா இல்லையா ஏசப்பாவுக்கு? then why did that and come? அப்புறம் ஏன் பேதுருவை தனியா ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? why disciple and Peter? ஏன் சீஷர்களும் பேதுருவும் என்று சொல்லுகிறார்? why Peter will not add in that group? ஏன் பேதுரு சீஷர்களுக்குள்ள வர மாட்டாரா? Peter was the first disciple. நாம் பேதுரு தான் முதல் சீஷன் இயேசுவுக்கு. but Jesus know. இயேசுவுக்கு தெரியும். if I don't tell Peter's name, நான் பேதுரு மட்டும் பேரை சொல்லலனா he will not come back. அவன் திருப்பி வர மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும். 100% he will not come back. 100% திருப்பி வர மாட்டான்னு தெரியும். Jesus know. இயேசுவுக்கு தெரியும். John is already waiting. Peter gone, now Peter position is for me. யோவான் நினைச்சிட்டு இருக்காரு. பேதுரு போயிட்டனால யோவானுக்கு இப்ப நான் தான் அந்த பொசிஷன்ல உட்கார போறேன்னு நினைச்சு கொண்டிருந்தேன். many years I was assistant pastor, now I am the real pastor. இதுவரைக்கும் நான் துணை போதகரா இருந்தேன். இப்ப பேதுரு போயிட்டாரு. இப்பதான் தலைமை போதகரா மாற போறேன்னு நினைச்சிட்டு இருந்தான். Jesus knew. இயேசுவுக்கு தெரியும். if I don't call Peter specially, நான் பேதுருவை விசேஷமாக அழைக்கவில்லை என்றால் he will not come back. அவன் திருப்பி வர மாட்டானா ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொன்னார், go call, நீங்கள் போய் கூப்பிடுங்கள் disciple, எல்லா சீஷர்களையும் and அதோடு கூட சேர்த்து பேதுருவையும் அழைத்து கொண்டு வாருங்கள். I say one thing. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I don't need to be a Bible scholar to say this. நான் இத வேதாகம் பண்டிதரா இருக்கணும் வேண்டாம் சொல்றதுக்கு. as a son I say, நான் ஒரு மகனாக சொல்லுகிறேன். I know my father. எங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். if Judas was alive, யூதாஸ் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால், there அந்த வார்த்தை அந்த வசனத்துல go call, போய் கூப்பிடு, disciple, சீஷர்களையும் and பேதுருவையும் and அப்புறம் Judas also, யூதாசையும் அழைத்து கொண்டு வா. நிச்சயமா இயேசுப்பா அன்னைக்கு சொல்லி இருப்பாரு. I still want Judas. எனக்கு இன்னும் யூதாஸ் காரியத்தை வேணும்னு சொல்லி இருப்பாரு. I still want Judas. எனக்கு இன்னும் யூதாஸ் வேணும்னு சொல்லி இருப்பாரு. and if God could have called Peter, who rejected him 3 times, பேதுரு 3 முறை மறுதலித்த பேதுருவே ஆண்டவர் கூப்பிட்டுப்பாருனா 100% I would have said if Judas was alive, 100% சொல்ற யூதாஸ் மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா that name would have come there. அந்த பேரும் அதோட சேர்த்து வந்திருக்க அந்த வசனத்தோடு சேர்ந்து. He always wants to bring you back. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆமென். I don't know why the love of the Lord is flowing in this. ஏன் இந்த இடத்துல தேவனுடைய அன்புக்கு பொழுதுப்படுன்னு புரியல. You might have messed up things first ஒருவேளை time. நீங்க உங்க வாழ்க்கையை குலைத்து போட்டிருக்கலாம். First time I messed up. முதல் முறை நான் குலைச்சு போட்டது உண்மை. Yes. ஆமா. I had a calling but I could not come. எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்புக்கு நேரா என்னால வர முடியவில்லை. I messed it up. நான் அதை குலைச்சு போட்டுட்டேன். How many times? எத்தனை முறை?
Amen. I'm talking about myself. நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? Having this ministry. ஆரோனே இந்த ஊழியம். I gave you this much big ministry. நான் உனக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை உன் கையில கொடுத்தேனே. How many times you messed it up? எத்தனை முறை நீ அதை குலைத்து போட்டாய்? How many times you have said lie? எத்தனை முறை நீ பொய் சொல்லி இருக்கிற? How many times you have thought unwanted things? நீ எத்தனை முறை தேவையில்லாத காரியங்களை யோசித்து இருக்கிறாய்? How many times you have gossiped about people? நீ எத்தனை முறை மத்தவங்களை குறித்து குறை சொல்லி இருக்கிற, புறம் பேசி இருக்கிற? How many times you have thought it's over? எத்தனை முறை இதெல்லாம் முடிஞ்சிட்டு நினைச்ச? But still God brought me. ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தாரே. Not because of my work. என்னுடைய தகுதிக்காக அல்ல. I mean, God loved me, that's all. அவர் என்னை அவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார். God loves you. I don't have any more reason to give. எனக்கு நான் என்ன காரணம் சொல்லணும்னு தெரியல. இயேசு உங்களை நேசிக்கிறார். Amen. Do you know why Lucifer is always angry against God? எதுக்கு லூசிபருக்கு ஆண்டவரை பார்த்து ரொம்ப கோபமா இருக்கு தெரியுமா? He ஆண்டவர் thought in mind that he is more than God. அவன் இருதயத்துல தான் தேவனை காட்டிலும் பெரியவன் என்று யோசித்தான். He did not sin also. அவன் பாவம் கூட செய்யல. Just thought. அவன் யோசிக்க தான் செஞ்சான். What did God do? ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவனை கீழே தள்ளி போட்டா. You and me. நீங்களும் நானுமா இருக்க யோசித்து பாருங்க. We do things sometimes. நம்ம எத்தனை முறை செஞ்சிருப்போம். But still. ஆனாலும் Lucifer will come and tell. லூசிபர் வந்து சொல்லுவான். I thought you pushed me down. நான் யோசிச்சதுக்கே தள்ளி விட்டீங்கல்ல என்ன? Aaron is doing, but why are you not pushing him? ஆரோன் இவ்வளவு செய்யற அவனை மட்டும் ஏன் தள்ள மாட்டீங்க? God says. ஆண்டவர் சொல்லுவார். No authority to speak about my son. என் பிள்ளைய பத்தி பேச உனக்கு அதிகாரம் இல்லை. I love him. என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன். I love him. என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன். I want him back again. நான் அவனை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். I want him back again. நான் அவனை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். Shechem and his father. சிகேமுடைய தகப்பனாரும். They both ரெண்டு பேரும் went to Jacob and யாக்கோபிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். Jacob, யாக்கோபே, we are ready to give everything. நாங்க எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். I will give you everything. எது வேண்டுமானாலும் நான் கொடுக்கிறேன். I want your daughter. எனக்கு உங்க மகளை மட்டும் தருவீங்களா? What did Jacob say? யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா? This my son should not hear. இது என் பிள்ளை கேட்க கூடாது. If they hear, என் பிள்ளைகள் கேட்டார்களானா they will mess it up. அவர்கள் கண்டிப்பா குலைச்சு போட்டுருவாங்க. Jacob said, this they should not hear. இந்த காரியத்தை என் பிள்ளைகள் கேட்க கூடாது. Because Jacob knows. யாக்கோபுக்கு தெரியும். His life was also started as a cheater only. அவன் வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றுக்காரனாக தான் ஆரம்பித்தது என்று யாக்கோபுக்கு தெரியும். Jacob knew. யாக்கோபுக்கு தெரியும். He also sinned. அவனும் பாவம் செய்திருக்கிறான். Cheated his brother. அவன் சகோதரனுக்கு ஏமாற்றி இருக்கிறான். Father. அப்பாவை ஏமாற்றி இருக்கிறான். அவன் his whole life 21 years. அவன் 21 வருஷம் அப்படி செஞ்சிருக்கிறான். Jacob said. அவன் யாக்கோபு விதமாய் சொன்னான். If God can forgive me. ஆண்டவர் என்னை மன்னிக்க முடியுமானால் உன்னையும் மன்னிக்க ஆண்டவரால் முடியும். That's why Bible says. அதான் வேதம் விதமாய் சொல்கிறது. Love your enemies. உன்னுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். You don't know. Sometimes enemy will bring you the blessing. ஒருவேளை உங்களுக்கு தெரியாது உங்க சத்துருவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். I say. நான் விதமாய் சொல்கிறேன். More than Peter, Judas did good for Jesus. பேதுருவை காட்டிலும் யூதாஸ் தான் ரொம்ப நல்ல காரியத்தை இயேசுவுக்கு செய்து கொண்டிருந்தான். Peter said don't die. Peter said don't die. பேதுரு சொன்னா இயேசுப்பா நீ செத்துறாதீங்கன்னு சொன்னான். மரிச்சிராதீங்க. இந்த பீட்டர் இல்ல, அந்த பீட்டர். Amen. Peter said don't die. அந்த பேதுரு சொன்னா இயேசுப்பா நீ சாக கூடாது. Judas said யூதாஸ் சொன்னாரு I will show you the way. நான் உங்களுக்கு சாகிறதுக்கு வழி காட்டுறேன். You should die. நீங்க கண்டிப்பா சாகணும் அப்படினா. Judas was helpful. யூதாஸ் ரொம்ப உதவியா இருந்தான். I say நான் விதமா சொல்லுகிறேன். Sometimes God will bring a favor from enemy. சில காரியங்களை எதிரிகள் மூலமா சில தயவுகளை ஆண்டவர் உண்டு பண்ணுவா. I want to finish it in 5 minutes. நான் 5 நிமிடத்துல முடிக்க விரும்புகிறேன். But today night. இந்த ராத்திரியிலே how many of you can say எத்தனை பேரால் சொல்ல முடியும்? Lord, I am ready. ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன். Somewhere I messed up. நான் உண்மையில தான் நான் சில இடத்துல குலைச்சு போட்டதான். நான் என் வாழ்க்கை சில காலத்தை குலைச்சு போட்டேன்தான். மைக் பேட்டரி இல்ல. இந்த பாருங்க இந்த மைக் எனக்கு ஆஃப் ஆகி போகுது. Sometimes I also get off like this mic. நான் இந்த மைக் மாதிரி நானும் சில நேரம் ஆஃப் ஆகி போயிடுறேன். But don't throw me. ஆனா ஆண்டவர் தூக்கி போட்டு கையில தான் வச்சிருக்காரு மைக்க. Only he will change the battery. அவர் பேட்டரியை மட்டும் மாத்திட்டாருன்னா மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த ராத்திரி வேளையில God will change your battery. ஆண்டவர் உங்க பேட்டரி எல்லாம் மாத்த போகிறார். A new battery will come into your life. புதிய பேட்டரி ஆண்டவர் வாழ்க்கையில போட விரும்புகிறார். Amen. ஆமென். அந்த மைக் ஒர்க்காகல. ஆமென். இந்த ராத்திரில ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது நீங்க திருப்பி வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் திருப்பி உங்களை கொண்டு வருகிற செய்தியாக இருக்கிறது. யாக்கோபு சொன்னான், சிமியோனே, லேவியே,
நீ அவர்களை கொல்லாம இருந்திருப்பேனா? ஒருவேளை அவர்கள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க, யாருக்கு தெரியும்? Because ஏனா same Joseph only God took out of Egypt and made him come together and became a blessing. யோசேப்பு தான் வெளியே போய் திருமணமாகி இவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் நடத்துனதே அவன் தான். யோசுவா. Who knew? யோசேப் தான். யாருக்கு தெரியும்? Who knew they would have also be a blessing? யாருக்கு தெரியும் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கலாமே? Why did you do something? ஏன் நீ அதை செஞ்ச? It is God's duty. இது ஆண்டவருடைய காரியமாக இருக்குமே. Why did you do it? நீ எதற்காக செய்தாய்? Today night I want to pray and finish. இந்த ராத்திரியில நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். Anybody here? யாராவது இங்க first time முதல் முறையாக I'm hearing about Jesus. நான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறேன்னு சொல்றவங்க, Or இல்லனா I'm hearing about Jesus. நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், but I have not given my life. ஆனா என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு இன்னும் ஒப்பு கொடுக்கலன்னு சொல்வீங்கன்னா, I have not taken baptism. நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்வீங்கன்னா, I have not yet fully into Christ. நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள முழுமையாக வரவில்லை என்று சொல்வீர்களானால், today night I want to say, இந்த ராத்திரில நான் சொல்ல விரும்புகிறேன், the door of heaven is opened here. இன்றைக்கு வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. how much ever messed up you are, எவ்வளவு உங்க வாழ்க்கை குலைத்து போட்டிருந்தாலும் God wants you. ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Anybody here who say I want Jesus? யாராவது இங்க வந்து எனக்கு இயேசு வேணும்னு சொல்வீங்கன்னா, I want baptism, எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று சொல்வீர்களானால், you can come forward. I want to pray for you. முன்பாக வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். don't worry about the age. உங்களுடைய வயதை குறித்து யோசிக்க வேண்டாம். don't worry about the age. உங்களுடைய வயதை குறித்து யோசிக்க வேண்டாம். I took at 14. நான் 14வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்தேன். my sister at 16. என்னுடைய சகோதரி 16வது வயதில் ஞானஸ்நானம் my எடுத்தார். younger one, என்னுடைய சகோதரி 10 years. 10வது வயதில் ஞானஸ்நானம் 10 எடுத்தார். years. 10வது வயசுல ஞானஸ்நானம் we எடுத்தார். force her. நாங்க அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம், நீ கண்டிப்பா எடுக்கணும்னு she சொன்னோம். said no. அவ கண்டிப்பா சொல்லும்போது தான் இல்ல நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னா. why should I take at 10? நான் எதற்கு 10வது வயதில ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கேட்டா. I will take at only 18. நான் 18வது வயதில தான் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொன்னா. like board exam. அவ எக்ஸாமா நினைச்சிட்டா அத. when my dad said, எங்க அப்பா இவ்விதமா சொன்னாங்க, this is not board exam. பாப்பா நீ எழுத போற பரீட்சை இல்ல இது. this is heavenly blessing. இது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். that night, அந்த ராத்திரியிலே she saw a dream. அவள் ஒரு கனவை கண்டாள். amen. that daddy, mummy, brother, sister going to heaven. அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாம் ஒரு வழியில போய் கொண்டிருக்காங்க. she alone going in another way. இவ மட்டும் தனியா ஒரு வழியில போய் கொண்டிருந்தா. that night she woke up. அந்த ராத்திரி அவள் எழும்பினா. she said I need Jesus. அவ சொன்னா எனக்கு இயேசு வேணும். amen. amen. that night we gave baptism. அந்த ராத்திரியிலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். nobody will force you. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. nobody will force you. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. if you want Jesus, உங்களுக்கு இயேசு வேண்டும் என்றால் come forward. முன்பாக வாருங்கள். you may tell, நீங்க சொல்லலாம், I am messed up. நான் நிறைய காரியத்தை என் வாழ்க்கையில குலைச்சு போட்டுட்டேன். this altar is not for good people. இந்த பலிபீடம் நல்லவர்களுக்கான இடம் அல்ல. if you can become good without Jesus, then why do you need Jesus? நீங்க இயேசு இல்லாம நல்லவங்களா இருக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு இயேசு? Jesus is for you only. இயேசு உங்களுக்காக தான் இருக்கிறார். anybody here come forward, I want to pray for you. யாராவது இங்க இருப்பீங்கன்னா முன்பாக வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I can stop with one person. நான் இங்க இந்த ஒருத்தரை மட்டும் கூட்டி முடிக்க முடியும். but why am I continuing? நான் ஏன் இதை தொடர்ந்து கொண்டிருக்கேன் தெரியுமா? for you. உங்களுக்காக தான். for you. உங்களுக்காக தான். for you only. உங்களுக்காக தான். if you are the person, நீங்க தான் அந்த நபரா இருப்பீங்கன்னா, today night if Jesus come, இந்த ராத்திரியில இயேசு வருவார் என்று சொன்னார், you will come with me, you will come with us to heaven. நீங்கள் எங்களோடு பரலோகத்துக்கு வர முடியும். 2 more minutes I'm going to sing a song. 2 நிமிஷம் நான் பாடலை பாட போகிறேன். I feel still 2-3 people are sitting here. நான் இப்பொழுது எனக்கு தெரியுது 2-3 பேர் நபர் இருக்கீங்கன்னு சொல்லி. if I can call name, I can call you out also. எனக்கு பேரை சொல்லி கூப்பிட முடியும் உங்க மத்தியில இருந்து. but I don't want to force you. ஆனா உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. this is your free will. இது உங்களுடைய சித்தமாய் இருக்கிறது, விருப்பமாய் இருக்கிறது. if you feel, நீங்கள் விரும்பினால், you want, நீங்க வேண்டும் என்று சொன்னால், come forward soon. I want to pray for you. முன்பாக வாருங்கள், நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பரிசுத்தர். yes, still time is there. நேரம் இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தர். I want that Jesus. இயேசு எனக்கு வேண்டும். I want that Jesus. எனக்கு இயேசு வேண்டும். without Jesus I can't go forward. இயேசு இல்லனா இதுக்கு மேல என்னால போக முடியாது. how much ever messed up you are, எவ்வளவு வாழ்க்கை குலைக்கப்பட்டிருக்குமானாலும் பரவாயில்லை. today night, இந்த ராத்திரியிலே heaven is open for you. வானங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. Jesus loves you. இயேசு உங்களை இன்னும் நேசிக்கிறார். He still
wants you. இயேசுக்கு நீங்க இன்னும் தேவைப்படுறீங்க. பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. May God bless you. கர்த்தர் உங்களை You can go ஆசீர்வதிப்பாராக. and, until they go and sit. You can go and, until they go and sit down. Can you clap your hands? அவ கீழ போய் உட்கார்ற வரைக்கும் நல்ல கையை தட்டி நீ போகலாம். I want to pray for a couple of people and I want to finish. நான் ஒரு சில நபருக்காய் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். Amen. Amen. I want to bless a couple of people. நான் ரெண்டு பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். That white shawl. ஒயிட் ஷால் Yes, you only, you only. வெள்ளை ஷால் I போட்டிருக்க want to sister. pray for a couple of people. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I believe the Lord is. That sister who is catching a baby. அந்த குழந்தை எங்க கையில You வச்சிருக்காங்கல்ல. only with sari, yes. Who was yes, come forward. சாரி நீங்க முன்பாக வாருங்க. As a family, if you are here as a family, come as a குடும்பமா family. வந்தா குடும்பமா முன்பாக வரும்படி அழைக்கிறேன். I want to pray for a couple of people and I want to finish it. ஒரு சிலருக்காக நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Amen. Look at it. Amen. Close your eyes. God is moving. உங்களுடைய கண்களை மூடுங்க. அந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். This green shawl. அந்த கிரீன் ஷால் போட்டுக்கிறீங்க. Green dress. கிரீன் Dress போட்டு சாரி Yes. போட்டுக்க. ஆமா வாங்க முன்பாக வாங்க. குடும்பம் வந்திருக்கீங்களா? முன்பாக வாருங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. Sister with the specs. இந்த கண்ணாடி போட்டுருக்க சிஸ்டர். Here. இல்ல முன்னாடி. White. Yes. ஒயிட் ஷால் போட்டுருக்கீங்க. ஆமா. Family is here. உங்க குடும்பம் வந்திருக்கீங்களா? Come as a family. முன்பாக வாரு. குடும்பம் முன்னாடி வாங்க. சேனைகளின் I don't have. I may not have time to call your name. உங்க பேரை சொல்லி கூப்பிட எனக்கு நேரம் இல்லை. But I just want to bring you forward and bless you. ஆனா உங்களை முன்னாடி கூட்டி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Today is a restoration day. இன்னைக்கு ஒரு திருப்பி கொண்டு வருதல் உண்டாகிறது. Restoration. திருப்பி கொண்டு வருதல் உண்டாகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. One word what the Lord just gives into my heart. ஒரு வார்த்தை ஆண்டவர் இதயத்திலே போடுகிறார். Season of celebrations are beginning in your life. உங்க வாழ்க்கையில சில கொண்டாட்டங்கள் துவங்குகிறது என்று சொல்கிறார். Are you here alone? நீங்க தனியா இந்த இடத்துல இருக்கீங்களா? When the Spirit of the Lord says, ஆவியின் விதமாய் சொல்கிறார். a joy season, a joyful season. Pray. நான் ஜெபிக்கிறேன். When the Lord says, ஆண்டவர் விதமாய் சொல்றாரு. when I pray for you, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது when the Spirit of the Lord says, ஆவியின் விதமாய் சொல்கிறார். right now as I pray for you, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது I see angels moving in your house. தேவதூதர்கள் வீட்டிலே அசைவாடுவதை நான் பார்க்கிறேன். Everything which is bothering you from your house. எதெல்லாம் உங்க வீட்ல உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறதோ Right now when you're sitting here also you're praying for your house. இப்பொழுது நீங்க அமர்ந்து உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணி You're கொண்டிருந்தீங்க. praying for your family. உங்க குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தீங்க. God is watching over it. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். And right now I say, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், He is sending a miracle into your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள அற்புதத்தை கொண்டு வருகிறார். You and your house is going to act. You and your house soon Jesus will enter in the name of Jesus. உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள இயேசு சீக்கிரமாக உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறார். Lord, I bless this house. ஆண்டவர் இந்த குடும்பத்தை வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். May God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போய்ட்டு வாங்கம்மா. You can just wait. I want to finish. Now the Spirit of the Lord. How many members are there in your family? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? Only mother. Amen. The Spirit of the Lord says. ஆவியின் விதமாய் சொல்கிறார். Bible says. வேதாகம் விதமாய் சொல்கிறது. Amen. You're waiting. Amen. Many years. You can understand English. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாமா? One thing what சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், God opened a season of harvest. Amen. This season, the Lord says, a harvest is coming towards your life. Grace. Right now, I cancel the lie of the enemy. I declare and I decree the hand of God upon your life. Right now, Sister Grace, you are never alone in the name of Jesus. கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார்.
Come forward. Amen. முன்பாக வாருங்கள். The Spirit of the Lord says, ஆவியின் விதமாய் சொல்லுகிறார், I have planned beautiful things for you. நான் சில நல்ல காரியங்கள், அழகான காரியத்தை நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். As God said to Joshua, ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல in 3 days, இந்த 3 நாட்களிலே you will step into your promised land. நீ வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள் பிரவேசிக்க In போகிறாய். next 3 months, அடுத்த 3 மாதத்துல a promise, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட God is stepping you into your promise. ஆண்டவர் நீங்க வாக்குத்தத்தம் பண்றதுக்கு சுதந்திரிக்க போறீங்கன்னு ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says, I ஆண்டவர் சொல்லுகிறார், will take you to the promised land. நான் உன்னை அந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். Right now, Lord, I bless this family. இப்பொழுது இந்த குடும்பத்தை May God ஆசீர்வதிக்கிறேன். bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. This family can come forward. இந்த Amen. குடும்பம் முன்பாக வாருங்க. Amen. The Spirit of the Lord says, ஆவியின் விதமாய் சொல்லுகிறார், there is a great plan upon your life. உங்க மேல கர்த்தருடைய பெரிதான திட்டம் இருக்கிறது. Amen. Especially, this is a great blessing. இந்த பிள்ளை மிகுந்த ஆசீர்வாதமான பிள்ளை. But one thing I want to say, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். both mothers are teachers. Amen. I saw teachers, and the Lord says, this is just a beginning. Amen. Mark my words. That your time to do something for God is beginning. Amen. Amen. Your time to do something for God is beginning. What is his baby's name? அது பேர் என்ன? Amen. Dan Hadassah. Amen. Soon. The Lord says, that's what I saw, teachers. And one thing what the Lord says, where people rejected. Amen. Where people said, no, it's over. Where people said, no, it's over. மக்கள் எங்க சொன்னாங்களோ அதெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி I will lift you back. அதே இடத்துல நான் தூக்கி கொண்டு நிறுத்துவேன். I will bless you back. நான் உன்னை again. ஆசீர்வதிப்பேன் மறுபடியும். I will not leave you. நான் உன்னை விட மாட்டேன். And I just pray, the Lord says, pray for this name, Daniel. டேனியல் என்ற பெயருக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் I mean, சொல்லுகிறார். anybody connected with this name, Daniel? டேனியல் என்ற பெயர்ல யாராவது இங்க இருக்கீங்களா? தொடர்புள்ளவர்கள் யாராவது If this இருக்கீங்களா? name Daniel is connected to you, just come forward. I want to pray for you. டேனியல் என்ற பெயர் உங்களோட தொடர்பு இருக்குமானா முன்பாக வாருங்கள், நான் ஜெபிக்க But the Spirit விரும்புகிறேன். of the Lord says, ஆவியின் விதமாய் சொல்லுகிறார், sister, God is watching over your family. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு God connected. ஆண்டவர் தான் இணைத்திருக்கிறார். God built, no man will break. கர்த்தர் இணைத்ததை யாரும் உடைக்க முடியாது. Next 3 years, அடுத்த 3 வருஷத்துல new sign will come into your house. புதிய காரியங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். Pastor, they are also having a calling in their life. இந்த குடும்பமும் தேவனுடைய அழைப்பை At பெற்றிருக்கிறார்கள். the right time, I will use them. சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படுவார்கள். Right time, I will bring you up. சரியான நேரத்தில் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள். Like a prince, I will bring you up. ராஜாவை போல எழுப்பி கொண்டு வரப்படுவார்கள். Lord, I bless them. ஆண்டவருடைய நாமத்தில் In the ஆசீர்வதிக்கிறேன். name of Jesus, இயேசுவின் I நாமத்திலே ask and pray. ஜெபிக்கிறேன். Next time I meet you, or அடுத்த முறை உங்களை நான் பார்க்கும் பொழுது next 3 years, அடுத்த 3 வருடத்துல amen, family will grow. உங்க குடும்பம் அதிகமா வளர்ந்திருக்கும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. Amen. Thank you, thank you. கர்த்தர் I want to finish ஆசீர்வதிப்பார். it in this way. நான் இப்படி முடிக்க விரும்புகிறேன். Amen. Yes, Diana did mistake, தீனா தவறு செய்தவள் தான். but ஆனாலும் God could have turned it to good. ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிருக்க முடியும். But through the act of Simon and Levi, சிமியோனும் லேவியுடைய வேலையினாலே செய்த காரியத்தினாலே that blessing got cut. அந்த நன்மை முடிவுக்கு வந்தது. I want to say this one word. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். How much ever messed up you are, எந்த அளவுக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையை குறைத்திருந்தாலும் பரவாயில்லை, if you are ready to accept His love again, நீங்கள் இயேசுவின் அன்பை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால், if you can still call Jesus, இன்னும் உங்களால இயேசுன்னு கூப்பிட முடியுமானா, He will come in front of you. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வர He ஆயத்தமாயிருக்கிறார். will still love you. அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். That's why He is God அதுதான் அவர் தேவனாக and இருக்கிறார். we are man. அதான் நம்ம மனுஷனா இருக்கிறோம். He know you will do it. நீங்க செய்வீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். He still loves you. ஆண்டவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். Today, if the word has spoken to you, இந்த வார்த்தை உங்களோட பேசி இருக்குமானா, today, இன்று I mean, if the word has spoken to you, if you want to say, Lord, I want to come back, நீங்க ஆண்டவரே இந்த வார்த்தையோடு பேசியது நான் திரும்பவும் வர வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லுவீங்களா? I lost things. காரியத்தை நான் இழந்து போனது உண்மைதான் I ஆண்டவரே. lost the passion. என்னுடைய வாஞ்சையை நான் தவறி I விட்டேன். lost my prayer life. என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன். I lost some people. என்னுடைய குடும்பத்து சில நபர்கள் இழந்து விட்டேன். As Simon and Levi messed up, I also messed up something. சிமியோனும் லேவி எப்படி தொலைத்து போட்டார்களோ அப்படி எனக்கும் நடந்தது. As Diana messed up, I also messed up. தீனால் எப்படி குலைத்து போட்டாலோ அப்படி நானும் குலைத்து போட்டு But I இருக்கிறேன். want to come back. ஆண்டவரே நான் திருப்பி வரணும்னு ஆசைப்படுறேன். Anybody like that? யாராவது இப்படி இருப்பீங்கன்னா You can raise up to your feet. I want to pray for நீங்க you. எழும்பி நிற்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க I விரும்புகிறேன். want to come back. நான் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். Today night, God, yes, I want to flow back in the powerful ministry. நான் மறுபடியும் அந்த இடத்துல நான்
வல்லமையாக இந்த பொழிந்தள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். I want Jesus back again. இயேசு எனக்கு மறுபடியும் வேணும்னு Today சொல்றாங்க. if you want to rededicate, நீங்க மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை அர்ப்பணிக்க விரும்பினால், still I want to bring back the powerful prayer life. மறுபடியும் ஜெப வாழ்க்கையை வல்லமையான மறுபடியும் ஏற்படுத்த போகிறேன்னு You சொல்லுவீங்கன்னா, may think if I stand, what will he think, what will she think? நான் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கலாம் யோசிக்காதீங்க. You are not standing for any man. நீங்க மனுஷனுக்காக நிக்கல. You and God, that's all. நீங்களும் கர்த்தரும் மாத்திரம்தான். You and God. நீங்களும் கர்த்தரும் மாத்திரம்தான். If you want a special prayer, stand up on your feet. This is your time. இது உங்களுக்கு விசேஷமான ஜெபம் தேவைப்பட்டுச்சுனா எழும்பி நில்லுங்க. இது உங்களுடைய நேரமா I இருக்கிறது. want to come back to my ministry. நான் இந்த ஊழியத்தின் அழைப்புக்கு திருப்பி வர I want ஆசைப்படுகிறேன். to come back to my I want to come back to the relationship with God. நான் மறுபடியும் உங்க உறவுக்குள்ள வருவதற்கு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. Somewhere I missed the love of God. ஆண்டவரே எங்கேயோ ஒரு இடத்துல உன் அன்பை நான் தொலைத்து விட்டது உண்மை. Through some mistakes in my life I messed it up. நான் செஞ்ச சில தவறுனால நான் சில காரியத்தை குலைச்சு போட்டது உண்மை. But I know you can still call me ஆனா back. எனக்கு தெரியும் மறுபடியும் நீங்க அழைக்கிறீங்க ஆண்டவரே. Call disciples and Peter. நீங்கள் சீஷர்களையும் பேதுருவையும் போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். Today if Bible was written, இப்பொழுது இன்றைக்கு வேதவசனம் it எழுதப்படுமானால் would have written like this. அந்த வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கும். Call disciple சீஷர்களை அழையுங்கள், and Peter பேதுருவை அழையுங்கள், and Aaron ஆரோனை அழையுங்கள், and his father. அவங்க அப்பாவை கூப்பிடுங்க. Amen. Yes, everybody has done. ஆமா wrong. எல்லாரையும் தான். Amen. ஆமென். உங்க பேரும் வந்திருக்கும். God did not go behind 99 sheep. அந்த 99 ஆட்டுக்கு பின்னாடி அவர் போகவில்லை. Left the 99 and went behind the one lost. 99 ஆடை விட்டுட்டு தொலைந்து போன ஒரே ஒரு ஆட்டை தேடி அவர் போனார். Not because the one is good. அந்த ஒண்ணு நல்லதுன்றதுக்காக இல்ல. The one disobeyed. அந்த ஒண்ணு கீழ்ப்படியாம போயிட்டு But இருந்ததுக்காக. God said, I will come back of you. நான் உனக்கு பின்னாடி வருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். If you want a prayer, just stand up on your அந்த feet. ஜெபம் வேணும்னா நீங்க எழும்பி நிற்கும்படி உள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 minutes, sir. Just open your mouth and speak in tongues. 2 minutes. வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். I believe the Lord is moving over there. எடுத்த தேவனை கர்த்தர் The Lord is moving over this place. The Lord is moving over this place. எடுத்த தேவனை கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். I want to come back. நான் இந்த இடத்துல திருப்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். The love of the Lord is flowing over this place. கர்த்தருடைய அன்பு இந்த இடத்துல பொழிந்தள்ளப்படுகிறது. There is a God who has given his life for you. உங்களுக்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். And today he loves you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். The love of the Lord is flowing over this place. இந்த இடத்துல கர்த்தருடைய அன்பு பொழிந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. Can you lift up your voice? ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. உமக்கே எங்கள் ஆராதனை. Lift up your voice, church. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, one more time. உமக்கே எங்கள் ஆராதனை. anything. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவம் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, one last time. உமக்கே கடைசியா ஒரு விசை. உமக்கே எங்கள் ஆராதனை, 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 Lift up your voice. உமக்கே உமக்கே
உமக்கே எங்கள் ஆராதனை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீ வாருமே. Only your voice சொல்ல முடியும். நீ வாருமே. Only your voice. உங்க சத்தம் மாத்திரம். ஆவியா நீ எஸ் he is entering. அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். ஆவியா one more time. நீ வாருமே. ஒரு விசை கூட நீ வாருமே. நீ வா எஸ் நீ வாருமே. நீ வாருமே. ஆவியானவரே நீ வாருமே. நீ வாருமே. Thank you Jesus. நீ வாருமே. நீ வாருமே. ஆவியானவரே நீ வாருமே. நீ வாருமே. சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. Lord, I come down to your presence. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு கீழே வருகிறேன். I bless them. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். I know we have messed things up. ஆண்டவர் எனக்கு தெரியும் நிறைய காரியத்தை நாங்கள் குறைத்து போட்டது உண்மைதான். But allow us to learn. ஆண்டவர் எங்களுக்கு அதை படித்துக்கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. Let us never again go against you. மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் போகாதபடி காத்துக்கொள்ளும். Let us only do what you want to do. நீர் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோ அதை செய்ய உதவி செய்வீராக. Let us never again do something against you. மறுபடியும் ஒரு விஷயம் உமக்கு விரோதமாய் நாங்கள் எதையும் செய்யாதபடி காத்துக்கொள்வீராக. Thank you for bringing us back. எங்களை திருப்பி கொண்டு வந்ததுக்காக நன்றி. Thank you for blessing us. எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே I ask and pray. Amen. நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Touch two people and say, ரெண்டு பேர் பக்கத்துல தொட்டு சொல்லுங்க. He will turn it around. அவர் திருப்பி கொண்டு வர போகிறாருன்னு சொல்றவங்க. He will turn it around. அவர் திருப்பி கொண்டு வர போறாருன்னு He will சொல்லுங்க. turn it around. அவர் திருப்பி கொண்டு வர போறாருன்னு Your சொல்றவங்க. ministry, உங்க ஊழியங்களை திருப்பி கொண்டு your வருகிறார். business, உங்களுடைய தொழிலை திருப்பி கொண்டு your வருகிறார். family, உங்க குடும்பத்தை திருப்பி கொண்டு வருகிறார். everything what the enemy stopped, எதையெல்லாம் சத்ரு தடுத்து போட்டானோ He will bring it back in the name of Jesus. அவர் திருப்பையும் இயேசுவின் நாமத்திலே கொண்டு வருகிறார். ஆமென். may God bless you, church. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much, Pastor, for inviting me. எங்களை அழைத்ததற்காக மிகுந்த நன்றியோடு கூட இருக்கிறோம். Thank you. Until we meet the next time, நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் let the grace and mercy be always be there for you. கர்த்தருடைய தயவும் கிருபையும் உங்க மேல் இருப்பதாக. Amen. ஆமென். Be graceful. கிருபை உள்ளவர்களாக இருங்கள். Amen.
if you can accept grace for your mistake, உங்களுடைய தவறுக்காக கிருபையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தா, you can accept mistake for grace for somebody else's mistake also. மற்றவங்களுடைய தவறுக்காகவும் கிருபையை ஏற்றுக்கொள்ள The ஆயத்தமாயிருந்தா, one who loves you, love him also. உங்களை நேசிக்கிற இயேசுதான் அவர்களையும் இன்றும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். I declare, let this church be a church of restoration. Let every lost sheep come back in the name of Jesus. இந்த சபை ஒரு திருப்பி கொண்டு வருவதாக. எந்தெந்த நபர்கள் இடத்தை விட்டு வெளியே போனார்களோ அவர்களை அனைவரையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவாராக. Thank you so much, Pastor. Thank you.